more class, right, for geography? Sorry, ma'am. இன்னும் 3 classes இருக்கு இல்லையா ஜியோகிராஃபிக்கு, இதையும் சேர்த்து? Yes, ma'am. ஓகே, ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கா இப்போ வரைக்கும்? இந்த வீக்கெண்ட் தானே மேம் சொல்லுங்க, இந்த வீக்குள்ள தானே மேம் சொல்றீங்க? நாளைக்கு ஒன் டே தான் ஜியோகிராஃபி. We are on Thursday, right? எஸ் மேம். ஓகே, நாளைக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் கிளாஸோட முடிஞ்சது ஜியோகிராஃபி. ஏதாவது தெரிஞ்சிருக்கா கான்செப்ட்ஸ்? எஸ் மேம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுவும் எடுத்து பாத்தீங்களாப்பா? இன்னும் ஜியோகிராஃபி பார்க்கல மேம். ஓகே, வைஷ்ணிகா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, இன்னும் 2 classes மட்டும் தான் இருக்கு ஜியோகிராஃபில. How are you feeling with geography, வைஷ்ணிகா? Do you feel the concepts are easy or இன்னொரு வாட்டி போய் படிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இல்ல திருப்பியும் இன்னொரு வாட்டி கிளாஸஸ் ஃபுல்லா இன்னொரு வாட்டி பார்த்தா பெட்டரா இருக்கும்? What do you feel regarding classes with respect to geography? Good evening, Abhikumar. Let's wait for 2 more minutes. Bring basic understanding of the concepts. Okay. ஓகே, இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா கிளாஸஸ்ல பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் போக நீங்க என்சிஆர்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லைக் ஜியோகிராஃபில யூ கேன் கெட் ஒரு 80% நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கிளாஸஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can say up to like 50 to 60%. எல்லா சப்ஜெக்ட்லையும் we have touched எல்லா கான்செப்ட்ஸும். பட் இதுலயும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இருக்கு. இப்போ ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க புக்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா உங்களுக்கு வந்து புக்ஸ்ல இருக்கும் ஜியோகிராஃபி என்சிஆர்டிஸ்ல. ஸோ ஐ வாண்ட் யூ டு ரீட் தோஸ் என்சிஆர்டிஸ். ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி இஸ் இம்பார்ட்டன்ட் what to say reference material or important source for referring geography, right? Good evening, Kanishka. Good evening. Geography classes வந்து almost complete பண்ண போறோம். What do you feel with respect to geography? How is your understanding with concepts? ஈஸியா தாங்க மேம் இருந்துச்சு. ஓகே, ஸோ வந்து இப்போ நீங்க பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா கிளாஸஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு வரீங்க. இது போக வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க எழுதி எனக்கு அனுப்பியிருக்கீங்க. இது தாண்டி ஒரு சிலர் வந்து என்சிஆர்டிஸ் நீங்க ரீட் பண்ண டச் பண்றீங்க. பட் ஆனால் உங்களால ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் ஸ்டார்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் திஸ் கிளாஸஸ் அண்ட் ஆல். அண்ட் ஜஸ்ட் யூ ஹேவ் சம் ஷெட்யூல், ரைட்? நீங்க இந்த கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜியோகிராஃபி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து எக்கனாமி. அது இதை விட கொஞ்சம் வேகான சப்ஜெக்ட். வேக் இந்த சென்ஸ் லைக் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இங்க உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். இப்போ கிளைமேட்டாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have learned all the concept and அதை வந்து நம்ம இந்தியன் கிளைமேட்டாலஜியோட அப்ளை பண்ணி we have completed those topics. ஆனா எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நிறைய தியரிஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவுமே கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியோகிராஃபி இது எல்லாமே ரிலேட்டிவ்லி இட்ஸ் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால யூ நீட் டு ஸ்பெண்ட் ஒரு 1 or 2 hours உங்களுடைய டைம் வந்து டில் டிசம்பர் வரைக்கும் நீங்க அட்லீஸ்ட் என்சிஆர்டி ஃபுல்லுமே வந்து ஒரு சிங்கிள் ரீடாவது நீங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபைன். நம்ம ஜான்வரியில வந்து திருப்பி எல்லாம் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லைக் ஏதாவது எங்க இருக்கு, பிகாஸ் நீங்க இப்போ அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜான்வரியில எடுத்து படிக்கும்போது ஜியோமார்பாலஜினா என்னென்ன ஞாபகம் இருக்காது. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி எல்லாம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து கஷ்டம். ஸோ ஆஃப்டர் நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரை டு ரீட். இல்லை அப்படின்னா கோ த்ரூ திஸ் ஸ்லைட்ஸ் அண்ட் ஆல். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் யூர் என்சிஆர்டி கிளாஸஸ் வந்து போதும். கிளாஸஸோட நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கும், அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்சிஆர்டிஸ் வந்து லைக் டெய்லி ஒரு புக்கு இல்லை டெய்லி 2 சாப்டர்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க, ரைட்? அண்ட் தட்ஸ் இட். இன்னைக்கு கிளாஸ்மே வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் தான் பார்த்தோம் காலையிலையும். அதே மாதிரி தான் இந்த கிளாஸும் இருக்கும். அண்ட் குட் ஈவினிங் ஸ்ரீராஜலட்சுமி. ஸ்ரீராஜலட்சுமி கேக்குதாப்பா? Yes, ma'am. Okay, how are you feeling with geography? Whether it's a easy subject for you or இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ்லாம் இன்னொரு வாட்டி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கா?
ஓகே. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த கிளாஸஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் யூ நீட் டு ரெஃபர் ரைட். ஸோ என்சிஆர்டிஸும் நீங்கள் சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் சிங்கிள் ரீட் மட்டுமாவது நீங்கள் விட்டுருக்கணும். சிங்கிள் ரீட்னா ஒன்றும் கிடையாது. அந்த சாப்டர்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். புக் பேக் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் எல்லா சாப்டர்ஸுமே நீங்க ரீட் பண்ணிருக்கணும். அப் டு 11th வரைக்கும் கம்பல்சரி. 12th மட்டும் கொஞ்சம் ஆப்ஷனல். உங்களுக்கு டைம் பத்தல அப்படின்னா 11th வரைக்கும் மட்டும் நீங்க ரீட் பண்ணியிருந்தா போதும். 11th வந்து ஹியூமன் ஜியோகிரஃபி, எக்கனாமிக் ஜியோகிரஃபி தான். ஸோ அதை வந்து கவர் பண்ணிக்கலாம் லேட்டர் ஆன். நம்ம வந்து இந்தியன் சொசைட்டிலையும் பாப்புலேஷன் பத்தி படிப்போம். ஸோ அது அங்கே வந்து கவர் ஆயிரும். ஸோ வி கேன் ஃபோக்கஸ் ஆன் த 12th மட்டும் கொஞ்சம் லேட்டரா படிச்சா பெட்டர். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் 6th 7th 8th 11th இது மட்டும் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. இது நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். அண்ட் கனிமொழி, குட் ஈவினிங். ஹலோ கேக்குதுப்பா, சொல்லுங்க. ஹலோ கனிமொழி, ஹலோ மேம், கேக்குதுங்களா? கேக்குதுப்பா, கேக்குது. ஓகே மேம். குட் evening, குட் ஈவினிங். கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்ல மேம், இந்த 2-3 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம் மேம். அது இன்னும் Okay. ரெக்கார்டிங்ஸ் பார்க்கணும் மேம். ஓகே. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கா மேம். அதான். ஓகே, நோ இஷ்யூஸ். லைக் கிளாஸஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெப்க்குள்ள பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. நீங்க 25ல அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ நீங்க சைட் பை சைடு வந்து என்சிஆர்டிஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஓகே எஸ் மேம், எஸ் மேம், எஸ் ஓகே. மேம். அப்படி படிச்சாதான் வந்து ஜியோகிரஃபி கம்ப்ளீட் பண்ண முடியும். நமக்கு அடுத்த Okay. சப்ஜெக்ட்டும் எடுக்க போறோம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. அதனால Okay. நாளைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ் ஜியோகிரஃபிக்கு ஓ, கான்செப்ட்ஸ்ல. ஓகே ஓகே மேம். ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓகே, சரி, இன்னைக்கான கிளாஸ் பார்க்கலாமா? அண்ட் கிருத்திகா, கிளாஸஸ் கொடுத்தாச்சாப்பா அந்த ரெக்கார்டிங்ஸ்? மேம் நான் இன்னும் செக் பண்ணல மேம். கிளாஸ் முடிச்சு செக் பண்ணி சொல்றேன் மேம். ஓகேடா, அந்த இன்டர்வல்ல செக் பண்ணிட்டு சொல்லிருங்க. ஓகே மேம். ஓகே, சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ்க்கான டாபிக் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பத்தி ஃபுல்லா படிப்போம். அண்ட் ஆல்சோ லைக் வெஜிடேஷன்ல கொஞ்சம் மீதி இருக்கு, என்னென்ன கிராப்ஸ்லாம் கல்டிவேட் பண்றோமோ அதை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம், கிராப்ஸா ரிவர் சிஸ்டமா? கிராப்ஸ் பார்த்துருங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே தானே கிராப்ஸ்? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, okay, let's start from here. What is Kharif, what is Rabi and Zaid? Kharif crops இந்த சீசன் ஓடுது, ராபி கிராப்ஸ் இந்த சீசன் ஓடுது, ஜயத்துங்கிறது இந்த சீசன் ஓடுது. நமக்கு காரிஃப்னா ரெய்னி ஆர் மான்சூன் சீசன் வருது மேம். ஓகே, மான்சூன் வச்சுக்கலாம் நம்ம. ராபி விண்டர் சீசன் வருது. வின்டர் சீசன். அண்ட் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப் தான் வந்து நமக்கு ஜயத், தட் இஸ் சம்மர், ரைட்? ஓகே, we'll see now. இப்போ ஒவ்வொரு கிராப்பும் வந்து எந்த சீசன்ல க்ரோ பண்றோமோ அதை பொறுத்து அந்த கிராப்பை வந்து நம்ம 3 கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இஸ் காரிஃப் கிராப், செகண்ட் வில் பி ராபி கிராப், அண்ட் தேர்ட் ஒன் வில் பி ஜயத் கிராப். இப்போ காரிஃப் கிராப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி கமிங் அண்டர் திஸ் ரெய்னி சீசன், இல்ல அப்படின்னா மான்சூன் கிராப்ஸ், ரைட்? ஸோ ஜென்ரலா இந்த காரிஃப் கிராப்போட மந்த் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூன் டு அக்டோபர் ஆர் நவம்பர், ரைட்? ஸோ இது வரைக்கும் நமக்கு இருக்கிறது வந்து ரெய்னி சீசன் ஆர் மான்சூன் கிராப்ஸ். அண்ட் இந்த கிராப்ஸ்க்கு எல்லாம் என்ன தேவைப்படும் அப்படின்னா வார்ம் வெதரும் வேணும், அதே மாதிரி வெட் வெதரும் வேணும் அந்த கிராப் வந்து வளர்றதுக்கு, ரைட்? அதே மாதிரி இந்த கிராப் வந்து ஃப்ளவரிங் டைம் பீரியட் வரும்போது அதுக்கு வந்து அந்த டே லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். ஸோ இதுக்கு ஆப்டான கிராப்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் காரிஃப் கிராப்ஸ் வந்து காட்டன், ரைஸ், ஜோவர் அண்ட் பாஜ்ரா, ரைட்? பஜ்ரா ஆர் பஜ்ரா, ரைட்? இது வந்து மில்லட்ஸ் கீழே வரும். And this is with respect to Kharif season. Next one is that winter. Winterனா வந்து winter crops வந்து they are also called as Rabi crop. இதோட டைம் பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கிறது, ரைட்? அண்ட் இந்த கிராப்ஸ்க்கு வந்து ஜென்ரலா இட் நீட்ஸ் கோல்ட் அண்ட் ட்ரை வெதர், ரைட்? ஸோ என்னென்ன மாதிரி லைக் கிராப்ஸ்லாம் இங்க வரும் அப்படின்னா வீட், கிராம் அண்ட் சன்ஃபிளவர், இது எல்லாமே வந்து நமக்கு ராபி கிராப்ஸ்ல வந்து வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ராபி கிராப்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து லாங்கர் டே வேணும். அதுக்கு வந்து அந்த செடி வந்து பூ பூக்கணும் அப்படின்னா லைக் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாங்கர் டே வேணும். அந்த சன்லைட் வந்து இதுக்கு ஜாஸ்தி தேவைப்படும். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வீட், கிராம் அண்ட் சன்ஃபிளவர், ரைட்?
அண்ட் ஆல்சோ இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, there are some classification in this, we'll be seeing those under rice. And அந்த சில டைப் ஆஃப் ரைஸ் வந்து 3 சீசன்லயுமே நமக்கு வந்து it will be there. காரஃப்லயும் இருக்கும், ராபிலயும் இருக்கும், ஜெயத்லயும் வந்து ரைஸ் will be there. அண்ட் ப்ரிடாமினெண்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைஸ்ங்கிறது வந்து இட் இஸ் அ காரஃப் கிராப், அதே மாதிரி வீட்டுங்கிறது வந்து இட் இஸ் அ ராபி கிராப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் சம்மர் ஆர் ஜெயத் கிராப்ஸ், ரைட்? ஸோ இது வந்து இப்போ மார்ச்சுக்கும் ஜூனுக்கும் இடையில, லைக் விச் மீன்ஸ் லைக் காரஃப்க்கும் அண்ட் ராபி சீசனுக்கும் இடையில இருக்கக்கூடிய மந்த்ஸ்ல நமக்கு வர்றத வந்து இந்த ஜெயத் கிராப்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரவுண்ட்நட்ஸ், வாட்டர்மெலன், பம்கின்ஸ் அண்ட் காட்ஸ், ரைட்? பிட்டர் காட், பாட்டில் காட்லாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இங்கே தான் வரும். அண்ட் இதுக்கு வந்து நமக்கு அதோட க்ரோத் பீரியட்ல ட்ரை வெதர் தான் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி இதுக்குமே ஃப்ளவரிங்க்கு லாங்கர் டே வந்து தேவைப்படும். இது வந்து ஜெயத் கிராப்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சீரியல்ஸ். வாட் இஸ் சீரியல்ஸ்? rice, wheat, maize and all. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுட் இருக்கு இல்லையா, லைக் இது மேஜரா நம்ம என்னெல்லாம் கன்சியூம் பண்றோம் அக்கார்டிங் டு யூ? லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், Fat, ஃபேட். ஓகே, இது 3 மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம். அண்ட் இதுல கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து சீரியல்ஸ்ல இருந்து கிடைக்கும், ரைட்? ப்ரோட்டீன்ஸ் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் பல்சஸ். அண்ட் ஃபேட்டுங்கிறது வந்து இட் இஸ் ஃப்ரம் வேர்? oil seeds. ஆயில் சீட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து இந்த சீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிராசஸ் தான். அது வந்து நமக்கு they'll be giving some grains, அதனால it is called as grain bearing grasses. இனிஷியலா லைக் ஏன்ஷியன்ட் இந்தியால எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணது வந்து லைக் இந்த மாதிரி கிரெயின்ஸ் தான். ஐ மீன் கிரெயின்ஸ் பியரிங் கிராசஸ் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா they started to cultivate it. அவங்களுக்கு அதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ண கிராப் இது. எனி ஐடியா? ஆப்ஷன்ஸ் தரவா? And barley and all. பார்லி தான் ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணது. அண்ட் லேட்டர் தான் நமக்கு வந்து காட்டன் கல்டிவேஷன், ரைஸ் கல்டிவேஷன்லாம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ண ஃபுட் கிராப் வந்து பார்லி. அண்ட் எஸ், லெட்ஸ் see this சீரியல்ஸ் ஆர் ஓகே. இது எல்லாமே வந்து கிராசஸ் தான். ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கிரெயின்ஸ் வந்து நம்மளால சாப்பிட முடியும், ரைட்? ஸோ கிரெயின்ஸ் பியரிங் கிராசஸ். அண்ட் mostly cereals வந்து they'll be containing the starch, right? Starch is nothing but carbohydrates, right? And next one, இங்க இந்த கிராசஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா they'll be producing grains. அதெல்லாம் கொஞ்சம் லிட்டரலி கொஞ்சம் பெருசா இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Some of the examples for cereals are rice, wheat, maize, barley and oats, right? And I think it is self-explanatory. Next one is millets, right? What is millet? தமிழ்ல என்ன மில்லட்ஸ்க்கு? தானியம். கிரெயின்ஸ் தானே, தானியம் இல்லையா? மில்லட்ஸ் வந்து சிறுதானியம் தானே சொல்லுவாங்க. Yes, ma'am. இது எல்லாமே வந்து டிராப்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்னு சொல்லுவாங்க. இங்க இதுக்கு வந்து ஃபெர்டைல் லேண்ட்லாம் தேவை கிடையாது. எந்த ஒரு லேண்டா இருந்தாலும் பரவாயில்ல, மினிமல் வெதர் கண்டிஷன்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா மில்லட்ஸ் வந்து க்ரோ ஆயிரும். ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ ஆனுவல் கிராசஸ் ஆஃப் குரூப் ஆஃப் சீரியல்ஸ். இதுவுமே சீரியல்ஸ் கீழே தான் வரும். அண்ட் தீஸ் இஸ் ஆல்சோ கிராசஸ் ஒன்லி. இது வந்து ரொம்ப இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப ஃபெர்டைல் லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்ன பிளாட் மட்டும் இது இன்ஃபர்டைலாவோ இல்லை அப்படின்னா அங்க தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கு, அதுல வந்து விளைச்சல் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா they'll be growing this millets. இது ஒரு ப்ரிடாமினன்டான ஒரு மகசூலா இவங்க வந்து போட மாட்டாங்க. விச் மீன்ஸ் ப்ரிடாமினன்டா இதை கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ரீஜியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ஆக்சுவல் அக்ரிகல்ச்சர் பீரியட் இருக்குல்லையே, இந்த காரூப் சீசன், லைக் இந்த மான்சூன் சீசன்ல வந்து they'll be growing this pulses and all. And later on, like for this soil வந்து அதோட fertility வந்து ரீகெயின் பண்றதுக்காண்டியும் அதுக்கு அந்த பர்பஸ்க்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜெயத் பீரியட் இருக்கும் இல்லையா, லைக் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பீரியட் காரிஃப் அண்ட் ராபி சீசனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜெயத் சீசன்ல they'll be cultivating this millets and all, right? ஸோ இது வந்து ரீசெண்ட் இயர்ஸாக தான் இது வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் கிராப்பாக போட்டுட்டு இருக்காங்க. பட் ஜென்ரலாகவே வந்து ரொம்ப கம்மியான ஏரியால இல்லை அப்படின்னா ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மில்லட்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் தீஸ் மில்லட்ஸ் ஆர் தி ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் தி புவர் பீப்புள், ரைட்? இந்தியா பொறுத்த வரைக்கும் திஸ் பியல் மில்லட் இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் இன் ராஜஸ்தான். வாட் இஸ் பியல் மில்லட்? கம்பு தான் வந்து பியல் மில்லட். ஓகே, இப்போ இந்த மில்லட்ஸ் வந்து 2 டைப்ஸாக பார்க்கலாம். ஒன்று வந்து மேஜர் மில்லட், இன்னொன்று வந்து மைனர் மில்லட்ஸ். மேஜர் மில்லட்ஸ்ன்றது வந்து நிறைய ஏரியாவில் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அதோட ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தி இருக்கும், அதோட கிரெயின் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜோவர்,
பியல் மில்லட் ஆர் பஞ்சுரா ஆர் கம்பு ஆர் ஃபிங்கர் மில்லட் ஆர் ராகி இதெல்லாம் தெரியும்ல என்னென்ன? எஸ் மேம். ஜோவர்னா என்ன? ஜோவர், சொர்க்கம் இல்லைன்னா சோளம்னு சொல்லுவாங்க. சோளம். பியல் மில்லட்டுங்கிறது வந்து கம்பு. ஃபிங்கர் மில்லட் ஆர் ராகிங்கிறது கேழ்வரகு. கேழ்வரகு தான். இதுதான் வந்து மேஜர் மில்லட்ஸ், ரைட்? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் மைனர் மில்லட். மைனர் மில்லட்ல வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட், லிட்டில் மில்லட் அண்ட் காமன் மில்லட், பிரான்யார்ட் மில்லட் அண்ட் கோடோ மில்லட், ரைட்? அண்ட் இதுல ஏதாவது ரெண்டாவது தெரியுதா? எஸ் மேம். எதெல்லாம் தெரியுது? கோடோ மில்லட்னா வரகு மேம். ஓகே பான்யார்ட்னா குதிரைவாலி. ஓகே லிட்டில் மில்லட்னா சாமை. ஓகே ஃபாக்ஸ் டெயில்னா திணை மேம். திணை, கரெக்ட். காமன் மில்லட் தெரியல மேம். ஓகே, இது தெரிஞ்சாலே போதும். லைக் திணை, சாமை, அதுக்கப்புறம் வரகு இதெல்லாம் சொல்றாங்க. குதிரைவாலி இது எல்லாமே வந்து மைனர் மில்லட்ஸ் கீழே வரும், ரைட்? பேஸ்ட் ஆன் அதோட ஏரியாவோட ப்ரொடக்ஷனும் சரி, அதே மாதிரி அந்த கிரெயின் சைஸ் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா we are classifying this millets as major millets and minor millets. Next one is that pulses are grain legumes, right? And பல்சஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பருப்பு வகைகளும், ரைட்? இந்தியன் டயட்ல மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து we are getting from this pulses only. அண்ட் இருக்கிறதுலே வந்து சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் வந்து பல்சஸ் தான். இட் இஸ் வெரி பட் ரிலேட்டிவ்லி எல்லாரோடய அஃபோர்ட் பண்ண முடியுது வந்து பல்சஸ். அண்ட் இதை கல்டிவேட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாயிலையும் இது வந்து என்ரிச் பண்ணும். அண்ட் ஆல்சோ அங்க இருக்கக்கூடிய ரெசிடியல் மாய்ச்சர் எல்லாமே வந்து இது யூஸ் பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த சீரியல்ஸ், அதுக்கப்புறம் மில்லட்ஸ், இதெல்லாம் விட இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் பீரியட்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணிடலாம். ஸோ ரிலேட்டிவ்லி பல்சஸ் ஆர் giving revenue in a shorter period. Some of the examples of pulses are red gram, black gram, green gram, cowpea and Bengal gram, horse gram, dew gram, soybean peas. Okay, இதுல எதெல்லாம் தெரியுது? What is red gram? அப்படியா? எஸ் மேம். ஓகே. black gram? உளுந்து. green gram? பச்சை பயிறு. Bengal gram? பெங்கால் கிராம் எதுப்பா? கொண்டக்கடலை மேம். ஓகே. ஹாட் கிராம்? கொள்ளு மேம். கொள்ளு. ஓகே. டியூ கிராம்? டியூ கிராம்? anyone? கேக்கலப்பா. தெரியல. ஓகே. எனக்கும் தெரியல. Just give me a minute. It is like நரிப்பயிர்னு போட்டிருக்கு. I haven't heard this. ஒரு பனிப்பயிர்னு இருக்கு. I don't know what is that. And these are some of the major pulses, right? Let's see next one. Oil seed crops, right? So இதெல்லாம் எதுக்கு இந்த crops வளர்க்குறாங்க அப்படின்னா ஆயில் ப்ரொடியூஸ் பண்றதுக்காண்டி வளர்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ போத் இது வந்து எடிபிள் ஆயிலுக்கும் இருக்கும், அதே மாதிரி மெடிசினல் பர்பஸ் இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து இந்த ஆயில் சீட்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are cultivating this. And this oil seeds containing fat, right? So some of the examples are groundnut or peanut, and ginger or sesame, sunflower, castor, linseed or flax, niger, safflower, rapeseed and mustard. What is groundnut or peanut? நிலக்கடலை. Okay. Sesame? எள்ளு மேம். And sunflower, you know that. Castor? ஆமணம். Okay. And linseed na? I think it is used for medicinal purpose. Linseed. ஆளி விதைன்னு போட்டிருக்கு. Somewhat. It is used for some medicinal purpose. And safflower, rapeseed and mustard, right? These are some of the oil seed crops. Next is that rice. Okay.
இது வந்து இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டேபிள் ஃபுட், ரைட்? ரைஸ் கல்டிவேஷன்ல எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இருக்கு? எனி கெஸஸ்? சைனா. ஓகே, we are standing second. First வந்து China. So we are the second largest producer of rice. And இந்த ஆஸ், அமன் அண்ட் பொரோ இருக்கு இல்லையா, இது வந்து 3 types of rices. இது வந்து என்ன வெரைட்டி அப்படின்னா, இந்த ஆஸ்ங்கிறது வந்து it will be growing in summer season, right? And this aman will be growing in monsoon season. அதே இந்த போரோங்கிறது வந்து what is that, winter seasonல grow ஆகுற இந்த போரோங்கிற ரைஸ், ரைட்? These are the rice varieties. And you can remember ஆஸ்ங்கிறது வந்து it is end with US, right? So it is summer, and aman is mn, so monsoon, and boro is like இது தவிர இன்னொன்று இருக்கிறது winter மட்டும் தான். So it is coming under this winter variety, right? Is it clear? ஆஸ், அமன் and boro. எஸ் மேம். இது வந்து காரட் கிராப். ஆனா நமக்கு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்ற சீசன்லயே we can grow it. And the climatic conditions needed for rice என்னன்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் தேவைப்படுது, ரைட்? which is above 25 degree Celsius. அண்ட் ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப ஹையா தேவைப்படுது. அதே மாதிரி ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா above 100 சென்டிமீட்டர், ரைட்? எங்கெல்லாம் நம்ம வந்து ரைஸ் கல்டிவேட் பண்றோம் அப்படின்னா பிளைன்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் நார்தர்ன் பிளைன்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் டெல்டா ரீஜியன்ஸ், ரைட்? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அது இரிகேஷன் இருக்கு, ரிவர் இரிகேஷன் வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிறோம். இது தவிர நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இரிகேஷன் வச்சு நம்ம எங்கெல்லாம் கல்டிவேட் பண்றோம் அப்படின்னா இந்த ரீஜன் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். இந்த ரீஜன்ஸ்ல ஃபுல்லுமே வந்து வித் ஹெல்ப் ஆஃப் இரிகேஷன்ஸ் நம்ம இது பண்றோம். மீதி ரீஜன்ல வந்து ரிவர்ஸோட ஹெல்ப் மூலியமாவோ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are cultivating this rice. அண்ட் மற்ற ஏரியாஸ் வந்து வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடுல வந்து எங்க ப்ரொடாமினண்டா ரைஸ் வந்து கல்டிவேட் பண்றாங்க? காவேரி டெல்டா. ஓகே, நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். எஸ், தஞ்சாவூர். அண்ட் India is the second largest producer after China, right? This is with respect to rice. Rice தான் வந்து நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய staple food. And next is wheat. இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் கிராப், ரைட்? ஸோ நார்த் இந்தியாலையும் நார்த் வெஸ்ட் இந்தியாலையும் வந்து திஸ் இஸ் த மெயின் கிராப். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ராபி கிராப். அண்ட் ஐ திங்க் தெர் இஸ் அ ஸ்டோரி இன் மிடிவல் ஹிஸ்ட்ரிலையும் அதுக்கு முன்னாடி மிடிவல் ஹிஸ்ட்ரி தான் அந்த டைம் பீரியட்ல எக்ஸாக்ட்லி forget the name of the king. அவங்க வந்து பெரும் படையோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be approaching our country, ரைட்? அண்ட் சோல்ஜர்ஸ்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹார்ஷ் கிளைமேட்டும் அவங்களால தாங்க முடியாது. மெயின் ரீசன் வந்து ஃபுட்டு. அவங்களுக்கு வந்து அந்த ரீஜன் ஃபுல்லா, நார்த் வெஸ்ட் ரீஜன் ஃபுல்லா வீட் கிடைக்கிறதுனால அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது அந்த ஃபுட்ல. அதனால அவங்க திருப்பி போனாங்க, ரைட்? நாட் எக்ஸாக்ட்லி ஷுர் கிங்கோட நேம், பட் there is a incident like this. லைக் ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சோல்ஜர்ஸ் வந்து அவங்களால இந்த ஃபுட்டும் சரி ஹார்ஷ் கிளைமேட்டும் வந்து அவங்களால வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாததுனால they went back. Have you ever heard this? No? No, ma'am. Okay, I'll be referring some. Just give me a minute. Okay. Maybe upcoming classes ஏதாவது MCQல வேணா நான் இது வந்து டெஸ்ட்ல ஆட் பண்ணி விடுறேன் எந்த கிங்னு பார்த்துட்டு. அண்ட் யா, இட் இஸ் அ ராபி கிராப், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் தட் வீட்டோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ரைட்? ஸோ இது வந்து என்ன கிராப்? Rabi. ஓகே, இட் வில் பி ரெக்கரிங் சம் கூல் க்ரோயிங் சீசன், ரைட்? ஸோ அதே மாதிரி அந்த வீட் வந்து ரைப்பன் ஆகும் போது இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பிரைட் சன்ஷைன் வந்து தேவைப்படும், ரைட்? ஸோ விண்டர் டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி ரெக்கவரிங் 10 degree to 15 degree Celsius. இது சம்மர் டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் ஃப்ரம் 21 to 26 degree Celsius. ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 50 to 75 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து இதுக்கு தேவைப்படும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் க்ரோயிங் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் கங்கா அண்ட் சட்லஜ் பிளைன்ஸ் in the northwest and the black soil region of the Deccan. இந்த ரீஜன்லயே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வீட் வந்து க்ரோ பண்றோம். அண்ட் மேஜர் வீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் வந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தர் பிரதேஷ், பீகார் அண்ட் ராஜஸ்தான் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ், ரைட்? பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம், லைக் இப்போ நீங்க வந்து மெயின்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு 1 month முன்னாடியோ இட் ஜஸ்ட் ரெஃபர் டு தி நியூ டேட்டா, ரைட்? ஸோ எந்த ஸ்டேட் வந்து இப்போ ப்ரொடாமினண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 2 to 3 ஸ்டேட்ஸ்ல சேஞ்சஸ் இருக்காது. சம்டைம்ஸ் there will be changes, ரைட்? ஸோ அதனால எக்ஸாம் போறதுக்கு ஒரு 1 month முன்னாடி இந்த வீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ், ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ், அதே மாதிரி கோல் ரிசோர்சஸ் ஃபுல்லுமே நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா it will be better, right? Till now we have learned about rice and wheat. Rice can a temperature?
More than 25 degrees Celsius. மோர் தென் 25 டிகிரி செல்சியஸ். ரெயின்ஃபால் வந்து 100 centimeter. above 100 சென்டிமீட்டர். அண்ட் இது வந்து க்ரோ பண்றது வந்து நமக்கு பிளைன் ரீஜியன்ஸ்லயும் கோஸ்டல் ரீஜியன்ஸ்லயும் டெல்டாலையும் நம்ம வந்து வளர்க்குறோம். இதை தாண்டி இரிகேஷன் ஹெல்ப்போட மற்ற இன்டீரியர் ஸ்டேட்ஸ்லயும் நம்ம வந்து க்ரோ பண்றோம். நெக்ஸ்ட் இஸ் வீட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து வளரும் போது கூல் டெம்பரேச்சர் வேணும். அதே இது அது ரைப்பன் ஆகும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பிரைட் சன்ஷைன் வந்து தேவைப்படும். ஸோ வின்டர் டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் ஃப்ரம் 10 டிகிரி டு 15 டிகிரி செல்சியஸ். சம்மர் டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் ஃப்ரம் 21 to 26 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் அண்ட் annual rainfall வந்து it is 50 to 75 centimeter, right? Then these regions north westலயும் Deccan regionலயும் we are growing this wheat. Next is pulses. ஸோ நமக்கு வெஜிடேரியன் டயட்ல மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா பல்சஸ்ல இருந்து தான் கிடைக்குது. மேஜர் பல்சஸ் ஆர் தூடால், உரத் டால், which means like black gram, மூங் டால் அண்ட் மசூர், பீஸ் அண்ட் கிராம். இது எல்லாமே வந்து these are some of the pulses, important pulses. அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப கம்மியான மாய்ச்சர் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை கண்டிஷன் இருந்தாலும் இட் வில் பி சர்வைவிங், ரைட்? பல்சஸ். அண்ட் இந்த கிராம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இட் வில் பி ப்ரிஃபரிங் 20 to 25 டிகிரி செல்சியஸ். அதே இது ரெயின்ஃபால் வந்து அதை விட கம்மியா, வீட்டை விட கம்மியா இருந்தாலும் ஓகே தான், அதுக்கு இட் வில் பி க்ரோயிங். அண்ட் வாட் இஸ் லெகுமினஸ் பிளான்ட்? நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இது அந்த பிளான்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்குமா? Root nodules. With the help of Rhizome. nitrogen fixating bacteria, right? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து நமக்கு ரைசோபியம். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, ஃபிக்ஸேட்டிங் பாக்டீரியா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரைசோபியம், ரைட்? ஸோ இந்த பிளான்ட்ஸ் உடைய ரூட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா முடிச்சு மாதிரி இருக்கும், ரைட்? ரூட் நாடியூல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல நமக்கு இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிளான்ட்டை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ற அளவுக்கு இட் வில் பி கன்வெர்ட்டிங் இட், ரைட்? ஸோ லெகுமினஸ் பிளான்ட்னால நைட்ரஜன் அட்மாஸ்பியர்ல இருந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி யூசிங் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பாக்டீரியா. அண்ட் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் வந்து அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு உதவும். ஸோ லைக் சாயில் ஃபர்டிலிட்டி வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மில்லட்ஸையும் இந்த பல்சஸையும் வந்து ஆல்டர்னேட்டிவ் இயர்ல they will be cultivating, right? And major pulses producing states are Madhya Pradesh, Uttar Pradesh, Rajasthan, Maharashtra and Karnataka. And India தான் வந்து largest producer and also largest consumer of pulses. Next is that millets, right? Milletsக்கு வந்து it will be having high nutritional value and some of the millets are mentioned here. இதுல mostly you'll be knowing about this ragi and pearl millet, that is kambu, and barnyard millet. Next is samai and this is little millet. This is kodo millet and what is this? Shulai or rajgira and next is sorghum and this is foxtail millet, right? These are some of the millets and its climatic condition. So இந்த ஜோவர் இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் அ ரெயின் ஃபெட் கிராப், ரைட்? இதுக்கு வந்து மழை தேவைப்படும் அண்ட் ஜென்ரலி இட் வில் பி க்ரோயிங் இன் திஸ் மாய்ஸ்ட் ஏரியாஸ் அண்ட் இதுக்கு இரிகேஷன்லாம் தேவைப்படாது, ரெயின் இருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து போதுமானது. ஜோவருக்கு வந்து ஜோவர் இதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இது காரட் கிராப்பாக இருந்தது அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 26 டிகிரி செல்சியஸ் டு 33 டிகிரி செல்சியஸ். இது ராபி கிராப்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 16 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நமக்கு இது வந்து தேவைப்படும் இதுக்கான டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் இஸ் பஜ்ரா, ரைட்? ஸோ இது வந்து எங்க வளரும் அப்படின்னா ஜென்ரலா பிளாக் சாயிலையும் சாண்டி சாயில்ஸ்லையும் இட் வில் பி க்ரோயிங் அண்ட் ரெயின்ஃபால் வந்து 40 to 50 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ராகி அண்ட் ராகி இஸ் அ கிராப் ஆஃப் ட்ரை ரீஜியன் அண்ட் இட் வில் பி க்ரோயிங் வெல் ஆன் ரெட், பிளாக், சாண்டி, லோமி அண்ட் ஷாலோ பிளாக் சாயில்ஸ். ஓகே, ஐ நீட் டு ஆஸ்க் யூ சம்திங். இப்போ ஈவன் தோ லைக் நமக்கு பல்சஸ் மில்லட்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மில்லட்ஸ் வந்து இதுக்கு ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ இருந்தாலும் why people are not preferring this millet for cultivation? Can anyone say? Any idea? ஸ்மால் கிரெயின்ஸா இருக்கனால ஹேண்ட்லிங்க்கு கஷ்டம். ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால தான் வந்து இது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. லைக் இது வந்து ஒரு அல்டர்னேட்டிவா தான் வச்சிருப்பாங்களே தவிர ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இது இருக்குமே தவிர நமக்கு வந்து இது ஸ்மால் கிராப்ஸா இருக்கிறதுனாலையும் இந்த ராகி எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து have you ever seen this plant ragi? எப்படி இருக்கும் அது? மேம் ஒரு நீ லென்த்ல இருக்கும் மேம். அதோட அந்த ஃபிங்கர்
மில்லட்னு ஏன் சொல்றாங்கன்னா ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கு மேம் அதோட அந்த இது. எஸ், அது வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து அதை போட்டு அதை எடுத்து அதெல்லாம் கொண்டு வந்து வீடு வந்து சேர்க்கறதுக்குள்ள என்ன ஆயிரும் அப்படின்னா லைக் இட் இஸ் அ டயரிங் ப்ராசஸ், ரைட்? ஸோ அது ரொம்ப சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலையும் அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த கிரெயின்ஸை ஃபுல்லா நம்ம வந்து ஈஸியா ஹார்வெஸ்ட் பண்ணிட முடியாது மற்ற பெரிய பெரிய கிரெயின்ஸோட கம்பேர் பண்ண போது. அண்ட் அதே மாதிரி தான் இந்த வஜ்ராவும். வஜ்ரா இஸ் கம்பு, ரைட்? எஸ் எஸ் மேம். ஸோ அதுவுமே அதே மாதிரி தான். இனிஷியலாக இந்த ஜொவர்ங்கிறது வந்து இட் இஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் சோளம். அதுலேயுமே வந்து வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த ஜொவர், ரைட்? ஸோ இது கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இதுக்கு வந்து சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் வேணும். அதனால அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வரும். இந்த பஜ்ரா ராகி கூட லைக் மழை பெஞ்சாலும் ரொம்ப கம்மியா இருந்தா கூட சம்டைம்ஸ் வி கேன் டேக் திஸ் அவுட். பட் ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து கிரெயின்ஸே வராம போயிடும். மழை அதுக்கு ஏற்ற கண்டிஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா லைக் அது வந்து ஃபுல் லாஸ்ல போய் விட்டுரும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி மில்லட்ஸ் வந்து அவங்க ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் வந்து உங்களுக்கு லேண்ட் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு 5% மட்டும் இந்த மில்லட்ஸை போட்டு வச்சிருவாங்க. அண்ட் இது வந்து செல்லிங் பர்பஸ் கண்டிலாம் இருக்காது, கம்ப்ளீட்லா அவங்களோட செல்ஃப் கன்சம்ஷன் காண்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மில்லட்ஸ். அண்ட் these are some of the major millets producing states. First is Zobar, right? Maharashtra, Karnataka, Andhra Pradesh, and Madhya Pradesh. These are major Zobar producing states. And the next is Kambu producing states. They were Rajasthan, Uttar Pradesh, Maharashtra, Gujarat, and Haryana. Next is Ragi. Ragi is Karnataka, Tamil Nadu, Andhra, and Himachal Pradesh, Uttarakhand, Sikkim, Jharkhand, and Arunachal Pradesh. நீங்க first two மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். And India leads world production in millets, right? அண்ட் எந்த இயரை வந்து இட் இஸ் த இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியாவில்? லாஸ்ட் இயர் மேம். லாஸ்ட் இயர் 2023 is announced as year of millets. And next is maize. This is in Tamil வந்து it is மக்காச்சோளம். It is also used as a food for human and fodder for cattle, right? It is a kharif crop. And பீகார்ல வந்து இட் இஸ் அ ராபி கிராப் ஆல்சோ, ரைட்? ஸோ எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன கிளைமேட்டிக் என்னென்ன சீசன்ஸ்ல அது வந்து க்ரோ ஆகுதோ அதை பொறுத்து இந்த காரிஃப் கிராப் அண்ட் ராபி it will be vary according to the states and the conditions prevailing there. Next is climatic conditions for maize. Temperature வந்து it is 21 degrees Celsius to 27 degrees Celsius. And இது வந்து ஓல்ட் அலுவியல் சாயில் அது ரொம்ப நல்லா வளரும். அண்ட் இட் இஸ் அபவுட் இதுக்கு எவ்வளோ ரெயின்ஃபால் வேணும் அப்படின்னா 50 to 100 சென்டிமீட்டர். அண்ட் ஆல்சோ லைக் இட் வில் பி ரெக்வயரிங் 4.5 months ஃப்ரோஸ்ட் ஃப்ரீ மந்த்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஃப்ரோஸ்ட் ஃப்ரீ மந்த்ஸ் இதுக்கு தேவைப்படும். அண்ட் மேஜர் மைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் வர் கர்நாடகா, யூபி, பீகார், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ராஜஸ்தான், அண்ட் மத்திய பிரதேஷ். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மைஸ். நெக்ஸ்ட் இஸ் காட்டன். ஓகே, வாட் யூ நோ அபவுட் காட்டன்? லைக் என்ன சாயில் டைப் ப்ரிஃபர் பண்ணும் காட்டன் வேணும் அப்படின்னா? Black soil. ஓகே. அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ் மேம். ஓகே, காட்டன்ல ஒரு 10 டைப் இருக்குல்ல, அதுல என்ன காட்டன் இது? பிடி காட்டன் மேம். பிடி காட்டன். வாட் இஸ் பிடி காட்டன்? மேம் அதுல ஒரு பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்னு ஒரு இதை வந்து ஆர்கானிசம் வந்து அதுல இது பண்ணிடுவாங்க, இன்ஜினியரிங் Okay. பண்ணி இது பண்ணிடுவாங்க, ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஸோ அது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். ஓகே. ஸோ வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுலே வந்து ப்ரிடாமினண்டா இருக்கிறது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியர் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம ஜிஎம் கிராப்ஸ்ல வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரொம்ப அதிக அளவில் யூஸ் பண்றது வந்து காட்டன் மட்டும்தான் இப்போ, ரைட்? ஸோ பிடி காட்டன் மட்டும்தான் இருக்கு. இடையில வந்து இன்னொரு ஏதோ கிராப் கொண்டு வந்தாங்க, பட் ஆனால் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இல்லை. பிடி காட்டன் இருக்கிற அளவுக்கு அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இல்லை. Next is that it is any other things you want to tell regarding BT cotton? Okay. So இப்போ வந்து if there is anything plus அப்படின்னா you need to have a point with respect to அதோட negative sideலையும் you need to have some point, right? So இந்த BT cottonனால farmers are getting little bit affected. How? Can anyone say? இந்த பிடி காட்டன் வந்ததுக்கு அப்புறம் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம திருப்பி போய் இயர் பை இயர் நம்ம வந்து வாங்க வேண்டியதா தான் இருக்கு. லைக் ஜிஎம் கிராப்ஸ் இது வந்து பிடி காட்டனா இருக்கிறதுனால நமக்கு வந்து சீட்ஸ் வந்து we need to buy it ஒவ்வொரு வருஷத்துக்கும் திருப்பி வாங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங் their financial burden, right? Is it clear? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் காட்டன். இது வந்து ஒரு ஃபைபர் கிராப். வாட் இஸ் ஃபைபர் கிராப்?
கிளாத் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கிளாத் ரிலேட்டடா யூஸ் பண்றது ஃபைபர் கிராப். வேற ஏதாவது ஃபைபர் கிராப் சொல்லுங்க பார்க்கலாம். காட்டன் தவிர ஜூட். ஜூட் இஸ் த ஃபைபர் கிராப். அண்ட் ஃபுட் கிராப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கேஷ் கிராப் ஆர் கமர்ஷியல் கிராப்ஸ் எல்லாமே இப்போ பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஆமா, இந்த காட்டன் வந்து இட் வில் பி க்ரோயிங் வெல் இன் திஸ் பிளாக் காட்டன் சாயில். பிளாக் சாயில வந்து இது நல்லா க்ரோ ஆகும். அண்ட் மோஸ்ட்லி இட் வில் பி க்ரோயிங் இன் டெக்கன் பிளாட்டியூ ரீஜியன். அண்ட் இதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து இட் ரெக்யர்ஸ் ஹை டெம்பரேச்சர் விச் இஸ் 21 degree to 30 degree Celsius. அண்ட் லைட் ரெயின்ஃபால் தான் இதுக்கு தேவை. தட் இஸ் 50 to 100 சென்டிமீட்டர். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இரிகேட் பண்ணணும். நம்ம காட்டன் இப்போ நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று இரிகேஷன் இருக்கணும், இல்லை அப்படின்னா லைட் ரெயின்ஃபால் வந்து இருக்கணும். அண்ட் இட் வில் பி ரெக்வயரிங் 2 10 frost free days அண்ட் பிரைட் சன்ஷைன் வந்து அது வளர்றதுக்கு தேவை. அண்ட் மேஜர் காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் வேர் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, டவுன் சவுத் எல்லாமே வந்துடும். லைக் எங்கெல்லாம் நம்ம வந்து பிளாட்யூஸ் பார்த்தோமோ அது எல்லாமே வரும். கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். ரைட். ஸோ it is second largest producer in the world which is after China. and இது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்து ஈஸியாக எக்ஸாஸ் பண்ணிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலி காட்டன் மட்டும் தனியாக போடாம they will be using it with பல்சஸோட சேர்த்து போடுவாங்க. லெக்யூமினஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த காட்டனையும் சேர்த்து போடுவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, லைக் பல்சஸ் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாவே அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா ரெவன்யூ கொடுத்துரும். ஹார்வெஸ்டிங் பீரியட் வந்து அது கொஞ்சம் கம்மி. ஒரு 3 to 4 monthsலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. மீதி ஒரு 1 year டைம் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காட்டன் வில் பி தேர். மழை பெய்ய இதோட ஈல்டு வந்து வந்துட்டே இருக்கும். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காட்டன். வை தே ஆர் மிக்சிங் இட் வித் பல்சஸ் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் காட்டன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்டிலிட்டி ஃபுல்லாக வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிடும். ஸோ ரெகுலராக நம்ம மேன்யூர் ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த கிராப் மிக்சிங்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஜூட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as தி கோல்டன் ஃபைபர். ரைட். அண்ட் இஃப் டைம் பெர்மிட்ஸ் அப்படின்னா இந்த வீக்கெண்ட்ல ஜூட் வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு போய் பாருங்க. எப்படி பிளான்ட்ல இருந்து ஜூட்டா நம்ம கைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் a look on it. நெக்ஸ்ட் இஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன். இது வளரணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபெர்டைல் சாயில் இருக்கணும். அண்ட் அங்க வந்து இரிகேஷனும் ஜாஸ்தி இருக்கணும். விச் மீன்ஸ் லைக் அது ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கணும் அந்த லேண்ட் வந்து. ஸோ ஜென்ரலா இது எங்க வளர்ப்பாங்க அப்படின்னா ஃபிளட் பிளைன்ஸ்ல. எங்க பெரினியல் ரிவர்ஸ் இருக்கோ கண்டினியூஸா ஃபிளட் பிளைன்ஸ் வந்து நமக்கு புது சாயில எங்க டெபாசிட் பண்ணுமோ அங்கதான் இது வந்து நல்லா வளர்க்க முடியும். The temperature is 27 degrees Celsius and rainfall is about 120 to 150 centimeter. Right. என்ன type of soil வேணும் அப்படின்னா light sandy or clayey loams வந்து it is requiring for this. And next is major jute producing states West Bengal, Bihar, Assam, Odisha and Meghalaya. And எதுக்காண்டி இந்த ஜூட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா for this gunny bags, mats, ropes, yarn and carpets and some other handicraft activities. Next is sugarcane. It is tropical as well as a subtropical crop, right? So நமக்கு கிடைக்கக்கூடிய sugar, jaggery and இப்போ வந்து there is something related to sugarcane and some what to say clean energy resources. What is that? Can anyone say? பயோ எத்தனால் வந்து எடுக்கிறது. இந்த மொலாசஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்து நம்ம வந்து மொலாசஸ் வந்து சுகர் கேன்ல இருந்து சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடியது. இந்த மொலாசஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are extracting this bioethanol bond. So it is quite important, sugar cane, right? And climatic condition வந்து hot and humid climate வேணும். temperature வந்து 21 degree Celsius to 27 degree Celsius. annual rainfall வந்து it is from 75 to 100 centimeter. And இது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் எல்லா சாயில்ஸ்லயுமே இது என்ன பண்ணும் அப்படின்னா வளர்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இட் வில் பி நீடிங் மேனுவல் லேபர். நிறைய மேனுவல் லேபர் தேவைப்படும். இனிஷியல் பீரியட்ல இருந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ற வரைக்கும் நமக்கு ஜாஸ்தியான மேனுவல் லேபர் வந்து தேவை. அண்ட் சாயில் வந்து ப்ரிஃபரபிள் சாயிலா அலுவியல் சாயில், பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில். ரைட். மேஜர் ஸ்டேட்ஸ் வேர் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ரைட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சுகர் கேன். நெக்ஸ்ட் இஸ் ரப்பர். ஹவ் யூ எவர் சீன் திஸ் rubber tree? ஓகே. இது வந்து இட் இஸ் ஈக்வட்டோரியல் கிராப். அண்ட் சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா we can grow it in this tropical and subtropical areas too. climatic conditions வந்து moist and humid climate. sugar caneக்கு பார்த்தது வந்து it is hot and humid climate, right? so ரப்பருக்கு வந்து we need moist and humid climate. rainfall வந்து more than 200 centimeter. temperature above 25 degrees Celsius. next. okay, what is this? harmful. okay, dry spell and at low temperature it is quite harmful for these rubber trees. and daily மழை பெய்யணும்.
டெய்லியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் சன் வந்து இருக்கணும். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து எந்த வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜியனோட அசோசியேட் ஆனது? டெய்லி மழையும் பெய்யும், டெய்லி ஸ்ட்ராங் சன்னும் இருக்கும். டாரிட் சன். நோ, ஈக்குவட்டோரியல். ஈக்வட்டோரியல் கிளைமேட். அங்கதான் நமக்கு வந்து சன்னும் இருக்கும், அதே மாதிரி அங்க வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலும் இருக்கும். டாரிட் ஜோன் ஃபுல்லுமே வந்து நமக்கு அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ கனிஷ்கா, இஸ் இட் கிளியர்? ஈக்வட்டோரியல் ஜோன். எஸ் மேம். ஓகே, அதனால தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். லைக் வந்து இட் இஸ் ஈக்வட்டோரியல் கிராப்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ வந்து ட்ரை ஸ்பெல் இல்லை லோ டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் திஸ் ரப்பர் ட்ரீஸ். அண்ட் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா டெய்லி ரெயின்ஃபாலும் இருக்கணும், அதே மாதிரி சன்னும் அங்கே எடுத்துகிட்டே இருக்கணும். ரைட், இது எங்கெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் அண்ட் நிக்கோபர் அண்ட் கரோ ஹில்ஸ் ஆஃப் மெகாலயா. எங்கெல்லாம் நம்ம வந்து அபவுட் 200 சென்டிமீட்டர்ல நம்ம பார்த்தோம் ரெயின்ஃபாலோ, அந்த ரீஜன் ஃபுல்லுமே வந்து நமக்கு ரப்பர் வந்து we can grow. And India is the third largest producer. And first will be Thailand, and next will be Indonesia and Malaysia. Next we are the third largest producer in the world. Next is tea. Tea is a plantation crop, and yes, the climatic conditions were இது வந்து டிராபிக்கல்லையும் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ்லயும் ரொம்ப நல்லா இது வந்து வளரும். ரைட், அண்ட் இட் ரெக்யர்ஸ் சம் வெல் ட்ரைன்ட் ஃபெர்டைல் சாயில். அண்ட் அந்த சாயில் ஃபுல்லாம வந்து ஹியூமஸ் ஜாஸ்தியா இருக்கணும், ஆர்கானிக் மேட்டரும் வந்து ஜாஸ்தி இருக்கணும். ரைட், த ஐடியல் டெம்பரேச்சர் வில் பி 20 to 30 degrees Celsius. Next is it will be recurring warm and moist free, frost free climate வந்து இதுக்கு தேவைப்படும் அந்த இயர் ஃபுல்லா. அண்ட் it also requiring some frequent showers. Right, next is major tree producing states. Have you ever visited this tea estates and all? Yes, ma'am. Okay. And okay, some of these states are Assam and the hills of Darjeeling, Jalpaiguri and the districts West Bengal, Tamil Nadu, Kerala, Himachal Pradesh, Uttarakhand, Meghalaya, Andhra Pradesh and Tripura. Right, and also it requires tropical and subtropical climates, well-drained soils where அந்த சாயில் வந்து ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது, வாட்டர் வந்து அங்கே பர்குலேட் ஆகி நிற்கக்கூடாது, பர்குலேட் இல்லை கிளாக் ஆகி நிற்கக்கூடாது. ரைட், இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் காஃபி. ஓகே, காஃபி வந்து இனிஷியலி இட் இஸ் brought from ஏமன். கொண்டு வந்த வெரைட்டி வந்து அரபிகா வெரைட்டி. ரைட், அண்ட் லேட்டர் ஆன் நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. And next is that it will be requiring hot and humid climate. இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 15 degree to 28 degree Celsius. ரைட், ரெயின்ஃபால் வந்து 150 to 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இதுக்கு தேவைப்படும். அண்ட் ஆல்சோ ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். அண்ட் எது இதுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து வறட்சியா இருக்கு, மழையே பெய்யாம இருந்தாலும், இல்ல தண்ணி தேங்கி இருந்தாலோ, இல்ல ஃப்ராஸ்ட் கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆனாலும் வந்து இட் இஸ் அஃபெக்டிங் த கிராப் ஆஃப் காஃபி. அண்ட் சாயில் எப்படி இருக்கணும் அப்படின்னா அயன் அண்ட் கால்சியம் வந்து ஜாஸ்தி இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஹியூமஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் டு க்ரோ திஸ் காஃபி. அண்ட் தட்ஸ் இட். டோட்டல் காஃபி ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தியா வந்து ஒரு 4% வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் அதுல இந்த அரபிகா வெரைட்டி இஸ் குவைட் பாப்புலர். நெக்ஸ்ட் இஸ் டொபாக்கோ. அண்ட் இட் ஆல்சோ நீட்ஸ் சம் tropical and subtropical climate, and it needs fertile soil. Right, அதே மாதிரி ஃபெர்டிலைசரும் இதுக்கு ஜாஸ்தி தேவைப்படும். நெக்ஸ்ட் இஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஜாஸ்தி வளர்றது வந்து in this temperature of 16 to 35 degrees Celsius. Next, rainfall is 100 centimeter, Andhra Pradesh and Gujarat. Right, next is cashew. கேஷ்யூக்கு தேவையான சாயில் வந்து that is laterite soil in the western coast, and east coastல வந்து it will be growing on the sandy soil. And இதோட டெம்பரேச்சர் வந்து it is 16 to 25 degrees Celsius. Next, the rainfall will be 50 to 350 centimeter. Major producer யாருன்னு பார்க்கும்போது கோவா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் இஸ் பெப்பர். அண்ட் பெப்பரோட கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து லைக் it will be needing 10 to 30 degrees Celsius of temperature. Rainfall வந்து 200 to 300 centimeter. And it is growing in this Kerala, Karnataka and Tamil Nadu, and these are king of spices. ஓகே, பெப்பர் வந்து எதோட நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், எந்த எம்பையரோட நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் இனிஷியல் டேஸ்ல, ஏன்ஷியன்ட் இந்தியா அந்த டைம் பீரியட்ல, ஃப்ரம் திஸ் அரிக்கமேடுங்கிற இடத்துல இருந்து. Anyone? யூரோப்பியன்ஸ்ல நோ, யூரோப்பியன்ஸும் பண்ணோம். அதுக்கும் முன்னாடி China.
ரோமன் எம்பையரோட ட்ரை பண்ணிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? It has given in your NCRT, especially in this site of Arikamedu. We are having this reference of this pepper and all. நம்ம அவங்களோட ட்ரை பண்ணோம்னு சொல்லிட்டு 600 NCRT it has been given. Okay. Yes, ma'am. Okay. Next is cardamom, right? So இதோட climatic condition வந்து temperature வந்து 15 to 32 degrees Celsius, rainfall வந்து 150 to 300 centimeter, and the soil வந்து red laterite and loamy soil. Okay. Pepper is king of spices and cardamom is queen of spices, right? It is grown in Kerala, Karnataka and Tamil Nadu. Next is groundnut, and இங்க வந்து நம்ம வந்து oil extract பண்றோம். It is a kharif crop and it is also rabi. அது வந்து summerலயும் it can be grown, right? And இதோட climatic condition வந்து it is 21 to 27 degrees Celsius, rainfall வந்து 50 to 75 centimeter, right? இது highest producing states வந்து Andhra Pradesh, Tamil Nadu, Karnataka, Gujarat and Maharashtra, right? So இங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் சீட்ஸ்ல 50%க்கு மேல it will be from this groundnut only. And இது வந்து ஒரு ரொட்டேஷன் கிராப், ரைட்? பிகாஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை வந்து சாயில்குள்ள கொண்டு போய் சேர்க்கறது, இது எல்லாமே பண்றது வந்து நம்ம கிரவுண்ட்நட் தான். ஸோ இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் ஃபார் crop rotation and the soil fertility. And next is sesamum, which is தமிழ்ல எள்ளு. And இதோட டெம்பரேச்சர் வந்து 21 to 23 degrees Celsius and rainfall வந்து 45 to 50 centimeter. அண்ட் இதுக்கான சாயில் வந்து வெல் ட்ரெயின்ட் லைட் லோமி சாயில் தான் அதுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். அண்ட் இதுக்கு வந்து இரிகேஷனும் தேவை. இரிகேஷன் இந்த சென்ஸ் ஒன்று ரெயின் ஃபெட்டாக இருந்தாலும் இது வரும், பட் மோஸ்ட்லி இட் ரெக்யர்ஸ் சம் வாட்டர், ரைட்? அண்ட் இட் ஹாஸ் பீன் க்ரோன் இன் ஒடிஷா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் இஸ் மஸ்டர்ட். இட் இஸ் அ ராபி கிராப், ரைட்? அண்ட் இதுக்கு வந்து கூல் கிளைமேட் வந்து தேவைப்படும். அண்ட் ஸோ இதோட ப்ரிடாமினன்ஸ் வந்து இட் இஸ் குவைட் இன் நார்த் இந்தியா. ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எடிபிள் ஆயில்ஸ்ல மஸ்டர்ட் ஆயிலும் இட் பிளேஸ் சிக்னிஃபிகன்ட் பிளேஸ். இது வந்து சிங்கிள் கிராப்பாகவும் கல்டிவேட் பண்றாங்க, இல்லை அப்படின்னா வீட்டோட மிக்ஸ் பண்ணி பார்லி, கிராம் இதோட மிக்ஸ் பண்ணியும் தே ஆர் க்ரோயிங் திஸ். நெக்ஸ்ட் இஸ் லின்சீட் அண்ட் இட் இஸ் அ ராபி கிராப். இதோட டெம்பரேச்சர் வந்து 20 degrees Celsius, rainfall வந்து 75 centimeter. It requires clayey, black and alluvial soil, right? It has been grown in Madhya Pradesh, Uttar Pradesh and Maharashtra. Next is castor seed. What is castor seed in Tamil? Almanac. Okay. இப்போ எருக்கம்ங்கிறது வேறயா? Yes, ma'am. Okay. Almost whole area of castor seed is rain-fed. That is kharif crop. And northல வந்து it is a kharif crop. இது southல வந்து it is a rabi crop. இதுக்கான temperature வந்து 20 to 25 degrees Celsius, rainfall வந்து 50 to 75 centimeter, right? And that's it. Okay. See, இப்போ நிறைய crops பார்த்தோம் இல்லையா? Actually there has been question asked. For example, இப்போ வந்து காஃபி க்ரோ பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அதெல்லாம் கொடுத்து இது என்ன க்ராப்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் யூ கேன் டூ அப்படின்னா, டேக் அ ஷீட் ஒரு நோட்ல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைக் மேஜர் கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதிட்டு ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்க வந்து கண்டிஷன்ஸ் ஆர் கண்டெக்ஸ்ட் இங்க வந்து கிராப்ஸ்ன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர்னு போட்டுட்டோம் அப்படின்னா, இங்க வந்து காட்டனுக்கு என்ன டெம்பரேச்சர் இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரைட்? ஸோ இது மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணி தர முடியுமா வித்தின் சண்டே? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. உங்களோட பர்சனல் நோட்ஸ்ல இப்போ கிளாஸ் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அதே நோட்ல ஒரு 2 pages வேணா எடுத்துக்கோங்க. லைக் ஒவ்வொரு கிராப்புக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜ்க்குள்ள வர மாதிரி நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஃபோர் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரைட்? ஸோ இஃப் பாசிபிள் எல்லாமே டைம்லாம் பெர்மிட் ஆகுது அப்படின்னா இந்த சண்டேக்குள்ள இதை மட்டும் முடிச்சு விட்டுருங்க, சரியா? ரிகார்டிங் கிராப்ஸ் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த மாதிரி டேபிள் காலம் போட்டீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், லைக் இதெல்லாம் இந்த கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எழுத வேண்டாம். லைக் எந்த ஸ்டேட்ல வந்து இது ஜாஸ்தி க்ரோ பண்றாங்க அது நமக்கு தேவையில்லை. யூ ஜஸ்ட் ரைட் டைப் ஆஃப் கிளைமேட். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட், மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட், இது வந்து கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கணும். செகண்ட் வந்து டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சர்ல அது க்ரோ பண்றோம் அது வேணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் இப்போ வீட்டுக்குலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரிஃப்ல விண்டர்ல ஒரு கிளைமேட்டிக் ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கு, அதே மாதிரி சம்மர்ல ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ரெயின்ஃபால் இதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் தட்
வேற என்னெல்லாம் மென்ஷன் பண்ணலாம் இந்த டேபிள் காலம்ல? சாயில் டைப், என்ன சாயில்ல இது வந்து வளரும்ன்றது, இது மட்டும் இருந்தா ஓகே ரைட். அண்ட் டைப் ஆஃப் கிராப், அது கேஷ் கிராப்பா இல்ல வந்து ஃபைபர் கிராப்பா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். எப்போதுக்குள்ள சென்ட் பண்ணலாம் எழுதி? நாட் இன் குரூப், டு பிரைவேட் மெசேஜ் தான், எஸ்எம்எஸ் சாரி வாட்ஸ்அப்ல இண்டிவிஜுவல் மெசேஜ் அனுப்பியிருந்தா எனக்கு பெட்டர் தான். Can give a deadline for this, like இந்த டேக்குள்ள இது முடிச்சிரும் அப்படின்னா? சண்டே ஓகே, சண்டேக்குள்ள இது மட்டும் எழுதி அனுப்பிடுங்க, ஆர் மண்டே வாட் எவர். எக்கனாமி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, we have completed this crop. The time is 50. Any doubts till now? இதெல்லாமே வந்து புக்ல இருக்கு. புக்ல இத நீங்க ஒரு வாட்டி அதை கூட ரெஃபர் பண்ணிட்டு நீங்க பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில கிளாஸ்ல வேணா புக்ல எந்த சாப்டர்ல இருக்குன்னு பார்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ we shall do this, right? And next we are going to discuss about river. You can have 5 minutes of break. We shall meet at 7. Is that okay? எஸ் மேம். Okay. ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு, ஐ மீன் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கா இல்லையா மட்டும் பார்த்து மட்டும் சொல்லிருங்க. Shall we start? எஸ் மேம். ஓகே, கிளாஸஸ் அப்லோட் ஆயிருக்காப்பா ப்ரீவியஸ் கிளாஸஸ்? எஸ் மேம், காலேஜோட கிளாஸ் வரைக்கும் அப்லோட் ஆயிருக்கு. ஓகே, தென் ஃபைன். சரி, ஓகே, 1 hour இருக்கு. 1 hourல வந்து ரிவர் சிஸ்டம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் லெட்ஸ் ட்ரை டு கம்ப்ளீட் இட். பார்த்துடலாமா? எஸ் ஓகே, சே சம் ரிவர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ரிவர் நேம்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆர்டர்லாம் இல்ல, சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ரிவர்லாம் வித்தின் இந்தியால. கங்கா, யமுனா, காவேரி. ஓகே, கங்கா, யமுனா, காவேரி. நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா. ஓகே, கிருஷ்ணா, அமராவதி, வைகை. ஓகே, கோதாவரி எழுதல இல்ல, கோதாவரி. தென் வைகை, நொய்யல், காவேரி, தாப்பி. You are Coimbatore people. Indus. How can you left Sirvani and all? Sirvani river தானே இல்லையா? எஸ் மேம். ஓகே, மேம் அது வாட்டர் ஃபால், வாட்டர் ஃபால்ஸா? அதுல இருந்து வர்றதா நொய்யல் ரிவர் மேம். ஓகே ஓகே, பவானி, பவானி, பிரம்மபுத்திரா, சட்லஜ், துங்கபத்ரா. சட்லஜ், சட்லஜ், துங்கபத்ரா, தாமிரபரணி, பெரியார், ரிவர் கோசி, ரிவர் தாமோதர், வேற ரிவர் டீஸ்டா, மாஹி, ரிவர் சோன் ஒரு ரிவர் இருக்குல்ல. அண்ட் இந்த ஹரப்பா தான் எந்த ரிவர்ல இருக்கு? ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து இண்டஸ். இண்டஸ் உடைய ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரிபியூட்டரியில தான் வந்து நமக்கு ஹரப்பன் சிட்டி வந்து கண்டுபிடிச்சாங்க. எந்த ரிவர்னு தெரியுமா? சட்லஜ், ராவி. ராவியில தான் இருக்கு. இது
ஆமா. அப்புறம் வந்து செனாப். செனாப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ரிவர். அத சார்ந்து என்னது இருந்தாலும் படிச்சிருங்க. பிகாஸ் ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா அது வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு செனாப்ல இருந்து. வேற என்ன ரிவர்ஸ் இருக்கு? மோஸ்ட்லி நான் ஐடியாஸ்ல. ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். இப்போ வந்து ரிவர் எங்கெல்லாம் தான் ஆரிஜின் ஆகுதோ அந்த இது மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ரிவர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் ஹிமாலயாஸ் அண்ட் காரக்கோரம் ரேஞ்ச். இங்கே தான் நமக்கு வந்து மேஜர் ஆஃப் திஸ் ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் ஆரிஜினேட்டிங். நெக்ஸ்ட் எங்க ரிவர் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா விந்தியா, சாத்புரா ரேஞ்சஸ் அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இந்த ரீஜன்லாம் நமக்கு வந்து ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் இன்னைக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் படிச்சோம்ல, ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ரிவர் ஆரிஜினேட் ஆகிற மாதிரி படிச்சோமா? Do we? No, ma'am. Yeah. வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்தா நமக்கு வந்து ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ 3 மேஜர் சோர்சஸ் இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இஸ் தட் ஹிமாலயாஸ் அண்ட் காரக்கோரம் ரேஞ்ச். அங்கதான் நமக்கு இந்த ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம் எல்லாமே வந்து ஆரிஜினேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விந்தியன் அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூலையும் நமக்கு ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ரைட். நவ் இப்போ எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வில் பி டெக்கன் ரிவர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வில் பி கோஸ்டல் ரிவர்ஸ். ஃபோர்த் வில் பி ரிவர்ஸ் ஆஃப் தி இன்லேண்ட் ட்ரைனேஜ் பேசன். ரைட். இப்போ ஒரு சில ட்ரிபியூட்ரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம இந்த இன்லேண்ட் ட்ரைனேஜ் பேசன்ல நம்ம அங்க பார்த்துருப்போம். We have discussed now எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுதுன்னா அதை பொறுத்து 3ஆ பிரிக்கிறோம். ஹிமாலயாஸ் அண்ட் காரக்கோரம், சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விந்தியா, சாத்புரா அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். ரைட். நெக்ஸ்ட் அதோட ஆரிஜின் பொறுத்து நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், டெக்கன் ரிவர்ஸ், கோஸ்டல் ரிவர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஃப் தி இன்லேண்ட் ட்ரைனேஜ் பேசன்ஸ். ரைட். இஸ் இட் கிளியர்? Yes. ஓகே. நவ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து இண்டஸ் ரிவர் சிஸ்டம். இப்போ இந்த இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா, இது வந்து ஆரிஜினேட் ஆகுது என்னவோ ஹிமாலயாஸ்ல தான். இது வந்து இட் இஸ் கிராசிங் இந்தியா அண்ட் காஷ்மீர் வழியா உள்ள வரும். அதே மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கோயிங் அவுட் லைக் திஸ். லைக் இது இந்த மாதிரி போய் தென் இட் வில் பி ஜாயினிங் இன் திஸ் ரீஜியன். ரைட். அரேபியன் சைடுல போய் வந்து சேர்ந்துரும். அண்ட் இண்டஸ் ரிவர் சிஸ்டம்ல எல்லா ரிவருமே வந்து நமக்கு அதோட ட்ரிபியூட்டரிஸும் சரி எல்லாமே வந்து நமக்கு இந்தியாலே ஆரிஜினேட் ஆகி இங்கே முடிகிற மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு ரிவர் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஸ்டார்டிங் இன் இந்தியா அண்ட் இட் வில் பி எண்டிங் இன் இந்தியா. ஸோ லெட்ஸ் see this ஒன் பை ஒன். இண்டஸ் ரிவர் சிஸ்டமோடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் இண்டஸ். நெக்ஸ்ட் இஸ் ரிவர் ஜீலம். ரைட். ரிவர் ஜீலம் அண்ட் செகண்ட் ஒன் வில் பி ரிவர் செனாப் அண்ட் நெக்ஸ்ட் ரிவர் ராவி, river Bias and Sutlej. Jhelum, Chenab, Ravi, Bias, Sutlej. இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். இது கிளியர். இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்ல we are having 5 things and what are they? Jhelum, Chenab, Ravi, Bias, Sutlej. சரி, இப்போ ஒண்ணுனா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் ரிவர் சிஸ்டம். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மன்சரோவர்னு ஒரு லேக் இருக்கு. சரியா? மன்சரோவர் லேக்ல பக்கத்துல ஒரு கிளேஷியர் பொக்காச்சு கிளேசியர்ல இது வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ எல்லா ரிவர் சிஸ்டமே வந்து ஃபர்ஸ்ட் கிளேசியர்ல தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து டிபெட்ல இட் இஸ் ஹேவிங் சம் நேம். அதே மாதிரி தான் இந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு வந்தா ஒரு நேம், அது எந்த கண்ட்ரில இருக்கோ அங்க ஒரு நேம்ல இட் வில் பி தேர். எல்லா ரிவரும் இண்டஸும் சரி பிரம்மபுத்திராவும் சரி இது வந்து நம்ம ரீஜனை கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த ரீஜனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இட் வில் பி ஹேவிங் சம் அதர் நேம். ரைட். Have it in mind. Indus பொறுத்த வரைக்கும் it is starting or originating near this Mansarovar lake, right, which is exactly சொல்லணும் அப்படின்னா Bokkachchu glacier. Next, Tibetல இதுக்கான நேம் என்ன அப்படின்னா it is called as Singi Kambam, right? Singi Kamban because இது பார்க்கிறதுக்கு லயனுடைய மவுத் மாதிரி இருக்கிறதுனால it is having its name. And இது வந்து லடாக் வழியா உள்ள வருது, right, and also flows only in Jammu and Kashmir. And பாகிஸ்தான்ல இருந்து லைக் ஒரு ஹேர்பின் பெண்ட் நங்க பர்பத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி என்டரிங் திஸ் பாகிஸ்தான் அண்ட் இட் வில் பி டிஸ்சார்ஜிங் இன் தி அரேபியன் சி. இவ்வளவுதான் வந்து இண்டஸோடைய கதை. அண்ட் இதோட அப்ராக்சிமேட் லென்த் வந்து பார்க்கும்போது இட் இஸ் அரௌண்ட் 2900 or 3000
நியர் டு 3000 வரைக்கும் வரும். 3600 or 3500 வரைக்கும் இதோட கிலோமீட்டர் வந்து இருக்கும். அண்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு தூரம் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா அக்யூரேட்டா வந்து 1114 கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் ஃப்ளோ ஆகும். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் இண்டஸ்? எஸ் மேம். ஓகே. டிபெட்ல இதோட நேம் வந்து லைன்ஸ் மவுத் ஆர் சிங்கி கம்பன் and it is enters in India through Ladakh and flows only in Jammu and Kashmir. Next is Indus river systemல ஒன்னொன்னா படிப்போம். First is Jhelum. இந்த Jhelum எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா in this region only Jhelum is getting started. That is Verinag spring, right? So Kashmirல it will be originating and இது வந்து Chenab உடைய one of the tributary. Tributaryனா என்ன? பிரான்ச்சஸ் ஆஃப் ரிவர், துணை நதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ செனாபுடைய ட்ரிபியூட்டரி தான் வந்து நமக்கு இந்த it will be like looking like a branch only. So it is a tributary of Chenab and it is flows only in Jammu and Kashmir. Okay. Before getting into Jhelum, what is distributary? இந்த Chenab இருக்கு இல்லையா, சாரி இதான் Jhelum. Like it will be going like this and it will be joining this Chenab, right? So அதனால தான் இது பேர் வந்து it is a tributary to Chenab. And இந்த Jhelum இதோட சேருது, ராவியும் இந்த Chenab-ஓட சேரும். திருப்பி இந்த Chenab வந்து it will be joining this Indus and it will be going to this next வந்து சீக் போய் டெபாசிட் பண்ணிரும். லைக் அதோட வாட்டர்ஸ் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிரும். டிஸ்ட்ரிபியூட்டரினா என்ன அப்படின்னா கேஞ்சஸ்ல வந்து நமக்கு அதோடைய லோட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா தனியா ஒரு ரிவர் சேனல் இட் வில் பி கோயிங், ரைட்? ஸோ இது வந்து இட் டசன்ட் ஜாயின்ஸ் வித் எனி அதர். இது வந்து ஒரு நியூ ரிவரா இல்ல நியூ ஸ்ட்ரீமா என்ன ஆகும்னா இது ஃபார்ம் ஆகும் அண்ட் இட் வில் பி டிஸ்சார்ஜிங் இன்டு தி சி ரீஜியன். இது கிளியர்? டிஸ்ட்ரிபியூட்டரி வந்து எந்த ஒரு ரிவரோடையும் போய் சேராது, அது டைரக்டா கொண்டு போய் சீல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடும், அந்த வாட்டர் எல்லாம் அங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடும். அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி. ட்ரிபியூட்டரிங்கிறது வந்து ஒரு தமிழ்ல அது பேர் வந்து துணை நதி. அது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் இட் வில் பி ஜாயினிங் சம் அதர் மெயின் ரிவர் அண்ட் அதுக்கப்புறம் தான் அது இட் வில் பி டிஸ்சார்ஜிங். புரியுதா ட்ரிபியூட்டரியும் டிஸ்ட்ரிபியூட்டரியும்? should I repeat it again? திருப்பி சொல்லணுமா? புரிஞ்சு. Okay. Now we are dealing with this Jhelum. It is எங்க ஆரிஜின் ஆகும் அப்படின்னா காஷ்மீர்ல வெரினாக் ஸ்ப்ரிங்ல வந்து இது வந்து ஆரிஜினேட் ஆகும் அண்ட் இது வந்து it will be joining Chenab later, right? So it is also flowing only in Jammu and Kashmir and it flows northward to the Uller Lake, right? இந்த Uller Lakeங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான லொகேஷன். Where it is located, Uller Lake? Jammu and Kashmir. And இதுக்கு நார்த்வர்ட்ஸ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா Jhelum river வந்து flow ஆகும், right? And it is cutting through this Pirpanjal range and அதை கட் பண்ணிட்டு it will be reaching this Muzaffarabad PUK. What is PUK? Pakistan occupied Kashmir. அங்க போய் இது என்ன ஆகும் அப்படின்னா it will be reaching there, right? And this is with respect to Jhelum. Next is Chenab. And இது எங்க ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா in this Himachal region, Baralacha Pass, right? So அந்த இடத்துல இது வந்து ஆரிஜினேட் ஆகும். It is also called as Chandra Baha in Himachal, right? And இது வந்து ரெண்டு ரிவர், சந்திராங்கிறது ஒரு ரிவர், பாகாங்கிறது ஒரு ரிவர், ரைட்? ஸோ இது வந்து அந்த பாஸ்ல இருந்து சவுத்ல இருந்து வாட்டர் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் சந்தா ரிவர். இது நார்த்ல இருந்து அந்த பாஸ்ல தண்ணி வந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் பாகா ரிவர். ஸோ இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு Chenab. அண்ட் ஓகே, இது வந்து பிற்பஞ்சல் ரேஞ்சுக்கு பேரலா இட் வில் பி ரன்னிங். இப்படிதான் Chenab அண்ட் தட்ஸ் இட். இண்டஸோடைய இருக்கிறதுல பெரிய ட்ரிபியூட்டரி வந்து Chenab and it is flowing through Himachal and Jammu and Kashmir, right? Till now we have discussed Jhelum. Jhelumங்கிறது வந்து அந்த Chenab-ஓட tributary and Chenab-ங்கிறது வந்து Indus-ஓடைய largest tributary, right? So Jhelum வந்து what we have discussed under Jhelum, it is originated in Verinag Spring-ங்கிற region-ல இது இருக்கும் and
Ular Lake northwards it will be flowing. This is with respect to Jhelum. Next is Chenab. Chenab பொறுத்த வரைக்கும் it is also called as Chandrabhaga in Himachal, right? And next is that இதுதான் உள்ளதுலேயே வந்து largest tributary of Indus. That's it. Next is river Ravi, right? இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா Kulu Hillsல it is originated, right? Have you ever heard this word Kulu? It is a famous tourist spot, I guess. Yes. ஸோ இது வந்து அந்த இடத்துல தான் ஆரிஜினேட் ஆகும், ரைட்? இதுவும் வந்து செனாபோட ட்ரிபியூட்டரி தான். அண்ட் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்ன ரிவர் வந்து நமக்கு இந்த ராவி ரிவர். அண்ட் த சைட் ஹரப்பா வந்து இட் இஸ் லொகேட்டட் இன் திஸ் ரிவர் ராவி ஒன்லி. அண்ட் தட்ஸ் இட். இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் இது வந்து இந்தியா பாகிஸ்தான் பவுண்டரி வழியா இட் இஸ் ஃப்ளோயிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் பியாஸ். அண்ட் இந்த பியாஸ் மட்டும்தான் வந்து இந்த இண்டஸோட ரிவர் இருக்கு இல்லையா, லைக் இதோட ட்ரிபியூட்டரியில இந்தியால மட்டும் ஃப்ளோ ஆகக்கூடியது அப்படின்னா இந்த பியாஸ் மட்டும்தான். லைக் திஸ் இஸ் பியாஸ், திஸ் இஸ் நாட் பியாஸ். ஐ திங்க் தேர் இஸ் சம் எரர் ஹியர். வில் பி சீயிங் இட் லேட்டர். மேப் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் ரிவர் சட்லஜ். அண்ட் இது எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா இந்த ராக்காஸ் லேக்ல, மன்சரோவர் லேக் பக்கத்துல தான் நமக்கு இந்த சட்லஜ் ரிவரும் ஆரம்பிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இட் இஸ் 1 minute. It is collecting water from river Ravi, Chenab and Jhelum and Bias. இதெல்லாம் சேர்ந்து it will be joining this Indus river, right? இங்க இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு this Satluj will be joining river Indus. And Bakranangal dam வந்து it is associated with this river Satluj. This is all what I wanted to tell regarding river Indus. Is it clear? Indus river system? Yes, ma'am. Okay, next is Ganga river system. Okay, இங்க தெரிஞ்ச ரிவர்ஸ்ல ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ரிவர் கேஞ்சஸ் ஒட்டி இருக்கக்கூடியது. Ganga, Yamuna, and Gandak, Koshi. Batman, Koshi. Batman ஏதோ ரிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Okay, we'll be seeing this. Ganga, Yamuna, Gandak, river Koshi. அவ்வளவுதானா? Okay, let's see this. Gomati, Gagra, river Kosi, river Gantak, and river Betwa, river Sun, and next what is this? River Prabhati, river Banas or Manas. Let's come to that later. Next is river Chambal, right? Let's see one by one. Okay, in the river Ganga வந்து எங்க ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா in this Gangotri glacier, right? So இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தர்காஷிங்கிற ரீஜியன்ல உத்தராகண்ட்ல ஒரு கிளேஷியர், that is Gangotri glacier. அந்த இடத்துல தான் நமக்கு இந்த கங்கா வந்து ஆரிஜினேட் ஆகும். ஆரிஜினேட் ஆகிற இடத்துல அதோட பேர் வந்து கங்கா கிடையாது, அது பேர் வந்து பகீரதி ரிவர், ரைட்? வாட் இஸ் தட்? பகீரதி ரிவர். சரியா? இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பகீரதி ரிவர் வந்து அந்த கங்கோத்ரி கிளேஷியர்ல இருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கும் தேவ் பிரயாக்ங்கிற இடத்துல, ரைட்? ஸோ இது வந்து உத்தர்காஷியில ஆரம்பிச்சு உத்தர்காஷி இட் இஸ் ஆல்சோ இன் உத்தர்கண்ட். அதே மாதிரி உத்தர்கண்ட்ல தேவ் பிரயாக்ங்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி யுனைட்டிங் வித் ஆலக்நந்தா, ரைட்? ஸோ ஆலக்நந்தாங்கிற இடத்துல வந்து இது மீட் பண்ணும். இதுவும் பகீரதி மீட் பண்ணி அந்த இடத்துல இருந்து தான் அது கங்கான்னு சொல்லி இட் வில் பி கெட்டிங் இட்ஸ் நேம். ஸோ திஸ் இஸ் கங்கோத்ரி கிளேஷியர். இங்க இருந்து இட் வில் பி என்னவா கிளம்பும் அப்படின்னா பகீரதியா கிளம்பி வந்துட்டு இருக்கும். இதுதான் தேவ் பிரயாக் அப்படின்னா இங்க இருந்து ஆல்ரெடி ஆலக்நந்தா வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னவா டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் அதோட பேர் வந்து கங்கா. இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Okay. Now it will be passing through this Rishikesh and it is debounces in plains of Haridwar. And Haridwarல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா லைக் it will be flowing southwards, right? அலகாபாத்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யமுனா வந்து ஜாயின் பண்ணிடும், ரைட்? This is with respect to Ganga. First it will be starting as Bhagirathi and Alaknanda வந்து பகீரதியோட ஜாயின் பண்ணும் at Dev Prayag, and later on it is called as Ganga, right? And Rishikesh வழியா வந்து it will be going and next Haridwar,
ஹரித்வார்ல இருந்து இட் வில் பி ஃப்ளோயிங் சவுத்வர்ட்ஸ், ரைட், டு ரீச் அலகாபாத். அந்த இடத்துல வந்து யமுனாவோட ஜாயின் ஆயிடும், ரைட். அண்ட் ஆல்சோ இது இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா லைக் இட் வில் பி கொல்கத்தால போகும்போது இட் வில் பி கோயிங் அஸ் ஹூக்ளி, பங்களாதேஷ்ல போகும்போது இட் இஸ் கோயிங் அஸ் பத்மா, ரைட். இந்த மாதிரி தான் அதே ரிவர் தான் ஒவ்வொரு ரீஜியன்ல போகும்போது ஒவ்வொரு இடத்துல அது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் சம் அதர் நேம், ரைட். We have discussed till now பகீரதி, ஆலக்நந்தா அண்ட் யமுனாவோட ஜாயின் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து பத்மா இன் பங்களாதேஷ் அண்ட் ஹூக்ளி இன் கொல்கத்தா. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த பங்களாதேஷ்ல நமக்கு பிரம்மபுத்திரா அங்கிருந்து வராங்க இல்லையா, இவங்களும் இங்க இருந்து பத்மாவா போயிட்டு இருக்கக்கூடிய கங்கா, இவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க பங்களாதேஷ்ல என்ன பேர்ல போவாங்க அப்படின்னா ஜமுனாங்கிற நேம்ல இட் வில் பி ஃப்ளோயிங், ரைட். அண்ட் மிக்சர் இஸ் நோன் அஸ் தி பத்மா ரிவர் அண்ட் தென் இட் merges with மேக்னா அண்ட் மேக்னாவும் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பாரக் ரிவர் இன் இந்தியா, ரைட். ஓகே, too much of names, I know that. Then it merges with Meghna and finally falls in Bay of Bengal, right. So எப்பவுமே ஒரு glacier originate ஆகி it will be discharging the water into sea or some ocean, right. So இப்படி travel பண்ணி வரும்போது ஒவ்வொரு regionல it will be merging or with some other rivers and அதுக்கப்புறம் it will be naming in some, அது வந்து வேற பேர்ல it will be known as, right. Till now what are the names we have discussed under Ganga? What is first one? பாகீரதி. அண்ட் நெக்ஸ்ட் பாகீரதியோட யார் ஜாயின் பண்றாங்க? அலக்நந்தா. அண்ட் தென் இட் இஸ் கால்ட் அஸ் கங்கா. சொல்லுங்கப்பா. ஓகே, இந்த மீட் பண்ணக்கூடிய ரீஜியன் பேர் என்ன? தேவ்பிரயாக். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கங்கா வந்து இப்போ அலகாபாத் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ யாரோட போய் நெக்ஸ்ட் போய் மெர்ஜ் ஆவாங்க? பிரம்மபுத்திரா. இல்லப்பா, அலகாபாத் தான் சொல்லியிருக்கேன். அந்த சைட் போல நம்ம இன்னும் யமுனாவோட ஜாயின் ஆகுறாங்கல்ல சவுத் வர்ட்ஸ்ல. எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் கொல்கத்தா சைட் போகும்போது ஹூக்ளி. இது வந்து பிரம்மபுத்திரா ஐ மீன் பங்களாதேஷ்குள்ள போகும்போது இட் இஸ் கால்ட் அஸ் பத்மா. ஓகே, இப்போ இந்த கேண்டஸும் பிரம்மபுத்திராவும் ஜாயின் ஆகுது இல்ல பங்களாதேஷ்ல, இப்போ அதுக்கு என்ன நேம் கிடைக்குது? ஜமுனா. கரெக்ட் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து நம்ம பத்மான்னு சொல்றோம். அண்ட் தென் இந்த பத்மா ரிவர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி merging with this மேக்னா அண்ட் தென் இட் வில் பி falling into Bay of Bengal, ரைட். ஸோ கேண்டஸோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னு பார்க்கும்போது யமுனா, கோமதி, காக்ரா அண்ட் கண்டக், கோசி, சன் அண்ட் டன்ஸ் அண்ட் புன்புட், ரைட். தீஸ் ஆர் சம் ஆஃப் தி மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். Let's discuss one by one. First is Gagra, right? So இது ஸ்டார்ட் ஆகுறது மன்சரோவர் லேக் பக்கத்துல and these and all no need. It is a perennial river, right? What is perennial river? Runs through the year. Throughout the year வந்து அங்க தண்ணி இருந்துட்டே இருக்கும். That is perennial river. Next is Gantak, right? So இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த சீனோ நேபாள் பவுண்டரி இடத்துல லைக் தௌலாகிரி ரேஞ்ச்ல வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும் ரிவர் கண்டக். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த காக்ரா வந்து இட் இஸ் ஆரிஜினேட்டிங் இன் திஸ் மன்சரோவர் லேக், ரைட். அண்ட் இட் இஸ் அ பெரினியல் ரிவர். நெக்ஸ்ட் இஸ் ரிவர் கண்டக். அண்ட் இந்த கண்டக் வந்து நேபாள்ல இட் இஸ் கால்ட் அஸ் கல்யாணி, ரைட். ஸோ கண்டக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கல்யாணி இன் நேபாள். அண்ட் நேபாள் இருக்கக்கூடிய மேஜர் ரிவர் வந்து நமக்கு ரிவர் கண்டக் ஆர் கல்யாணி. And it joins Ganga at Sonpur, Bihar. So இந்த கண்டக் வந்து பீகார்ல என்ன ஆகும் அப்படின்னா it will be joining Ganga, right? And this is with respect to river Gantak. Next is river Kosi. இனிஷியலா ரொம்ப முன்னாடி வந்து இதுதான் சாரோ ஆஃப் பீகார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. And later on இப்போ இது சாரோ ஆஃப் பீகார். Can anyone tell? Okay, let's see that later. First is river Kosi, and இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து we have discussed river Gagra and river Gantak, right? So river Gantak is also called as Kalyani. இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தௌலகிரி ரேஞ்ச்ல it is starting.
நெக்ஸ்ட் இஸ் ரிவர் கோசி அண்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் திபெட் ரீஜியன், ரைட்? திபெட் ரீஜியன் ஆரிஜினேட் ஆகும் ரிவர் கோசி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் எஸ் த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் கோசி ஆர் அருண், தமூர் அண்ட் சன் கோஷி, ரைட்? இதுதான் இதோடைய மெயின் ஸ்ட்ரீம்ஸ். கோசியோட மெயின் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அருண், ரிவர் தமூர் அண்ட் ரிவர் சன் கோஷி, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் சன். அண்ட் இது எங்க ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா அமர்கண்டக் பிளாட்டியூல இது வந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஸோ ரிவர் சன் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் திஸ் அமர்கண்டக் பிளாட்டியூ. தட்ஸ் எனஃப், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் ரிவர் கோமதி அண்ட் it is starting from this Komatal or Fulhar Jeel, right? You can remember it as Pilibit. எப்படி இது ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். So you just remember Komati is one of the tributary of river Ganga. And இது வரைக்கும் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கேங்கஸ் கீழே? Jagra, Gantak. Jagra, Gantak. Gantak is also called as Kalyani. Kalyani. Next, Koshi. river Koshi, right? It is formerly it is called as Sorrow of Bihar. And next is Gomati. It is also a what is that? Tributary of Ganga. And next is river Sun. இது ஆரிஜினேட் ஆகுது வந்து அமர்கண்டக் பிளாட்டியூ, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் யமுனா. யமுனா எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அதே உத்தரகாஷில யமுனோத்ரி கிளேஷியர்ல இட் இஸ் ஸ்டார்டிங், ரைட்? அண்ட் கங்காவுடைய லார்ஜஸ்ட் tributary வந்து யமுனா. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் tributary ஆஃப் ரிவர் இண்டஸ்? Chenapur. ரிவர் சென்னாபுரம். நவ் யமுனாவுடைய ஃபேமஸ் tributaries யாருன்னு பார்க்கும்போது they are சம்பல், ரிவர் சிந்த் அண்ட் ரிவர் பேட்வா அண்ட் ரிவர் கென், ரைட்? ஸோ இந்த கென் அண்ட் பேட்வா வச்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸாக்ட்லி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி there was questions and இப்போ இல்ல. ஸோ லெட்ஸ் லீவ் இட் ஆஃப். அண்ட் ஓகே, யமுனாங்கிறது வந்து கங்காவுடைய லார்ஜஸ்ட் tributary அண்ட் இதோட ஆரிஜின் வந்து இட் இஸ் ஃப்ரம் யமுனோத்ரி கிளேஷியர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் பேட்வா. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. தட் இஸ் ராஜ்கட் டேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் ரிவர் பேட்வா இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் திஸ் விந்தியா ரேஞ்ச், ரைட்? மத்திய பிரதேஷ்ல விந்தியா ரேஞ்ச்ல இருந்து இந்த ரிவர் பேட்வா வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் ரிவர் கென். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதே மத்திய பிரதேஷ்ல கைமூர் ஹில்ஸ்ல இருந்து இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ரிவர் கென், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஃபேமஸ் இன் Ken River is it's Sargent Stone and Rene waterfalls, right? And next is river Chambal, right? இதுவுமே வந்து விந்தியா ரேஞ்சில தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதோட மேஜர் tributaries வந்து காலிசிந்த் அண்ட் பார்வதி அண்ட் ரிவர் பானஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் பானஸ். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆரவல்லியோட ஈஸ்டர்ன் ஸ்லோப்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் பானஸ், சம்பல் அண்ட் கென் அண்ட் பேட்வா. இது எல்லாமே வந்து யமுனாவுடைய tributaries. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் யமுனாவே வந்து கங்காவோட tributary. அண்ட் யமுனாக்கு எத்தனை tributary இருக்கு அப்படின்னா சம்பல், சிந்த், பேட்வா அண்ட் கென். நெக்ஸ்ட் இஸ் பானஸ். பானஸ் வந்து இட் இஸ் a tributary of river சம்பல், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் தாமோதர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as the sorrow of Bengal. அண்ட் இதோட ஆரிஜின் வந்து சோட்டாநாக்பூர் பிளாட்டியூல இட் இஸ் ஆரிஜினேட்டிங். அண்ட் தட்ஸ் இட். இஸ் இட் கிளியர்? Ganges river system. Anyone? Yes. Okay. Next வந்து பிரம்மபுத்திரா ரிவர், ரைட்? ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஸ்டார்டிங் இன் இந்தியா, பட் ஆனால் இது வந்து நல்ல ஒரு பெண்ட் ஆகி வரும். எப்படி நமக்கு ஹிமாலயாஸ் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பூர்வாஞ்சல் ஹில்ஸுக்கும் ஒரு பெண்ட் அடிச்சதோ அதே மாதிரி தான் அதே திசாங் ரிவர்ல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா வந்து ஒரு பெண்ட் ஆகி நமக்கு இந்தியாக்குள்ள வரும். லெட்ஸ் see this. It is originating in Kailash range, which is located in Tibet region. And Tibetல பிரம்மபுத்திராக்கு என்ன பேர் அப்படின்னா it is called as Sangpo, right? ஃபைனலா இதுக்கான பேர் வந்து யார்லன் ஜன்போ, ரைட்? Sangpo in Tibet and யார்லன் ஜன்போ in China, right? So Tibetல வந்து it is forming Grand Canyon. What is canyon? சப்மரைன் கேனியான் இது படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும்போது அது ஒரு ஸ்டீப் சைட்ல இருந்து வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல சில அதோட டெபாசிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து
கொடுக்கும் இல்லையா, ஸோ அதனால அங்கே ஃபார்ம் ஆகுதான் வந்து கேன்யான்ஸ். அண்ட் இதோட கேன்யான் வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இன் டிபெட். அண்ட் நாம்சா பர்வாங்கிற ரீஜியன்ல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இந்த பிரம்மபுத்திரா ரிவர் என்ன ஆகும் அப்படின்னா சவுத் வேர்ட்ஸ்ல என்ன ஆகும்னா இட் வில் பி டேர்னிங் இட்ஸ் பாத், ரைட். ஸோ Brahmaputra is turning at Namcha Barwa. And what is Pamarnath? Himachal ranges ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட். Himachal or Himalayas? சாரி, ஹிமாலயாஸ். Himalayas. ஓகே. பமர்நாத் வந்து அங்க இருக்குது. நாம்சா பர்வாங்கிறது வந்து நமக்கு பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா, இது ஒரு டேர்ன் ஆகும் சவுத் வேர்ட்ஸ்ல. டிபெட், சைனா அந்த ரீஜியன்ல இருந்து டேர்ன் சவுத் வேர்ட்ஸ்ல டேர்ன் ஆகுறது வந்து நாம்சா பர்வாங்கிற ரீஜியன்ல, ரைட். And it is entering Arunachal Pradesh as Dihang River, right? So Dihang River அது வந்து உள்ள வரும், emerging from the mountains. And அதுக்கப்புறம் இது வந்து இப்போ திஹாங் ரிவரா உள்ள வருது இல்லையா நாம்சா பர்வால. இப்போ நார்த் சைட்ல இருந்து திபாங் ரிவரும் இங்க சேரும், அதே மாதிரி சவுத்ல இருந்து நமக்கு லோஹித் ரிவரும் போய் சேரும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து we are calling it as பிரம்மபுத்திரா, ரைட். அண்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா துப்ரிங்கிற ரீஜியன்ல பங்களாதேஷ்குள்ள இட் will be going, ரைட். அண்ட் இந்த துப்ரிங்கிறது வந்து லேட்டர் ஆன் இட் வில் பி ஜாயின் பை டீஸ்டாவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இட் வில் பி காலிங் அஸ் ஜமுனா, ரைட். அண்ட் திருப்பி இந்த கங்கா, மேக்னா இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால போய் மர்ஜ் ஆயிடுவாங்க. தட் இஸ் இட் ரிகார்டிங் பிரம்மபுத்திரா. அண்ட் இதனால நமக்கு நிறைய ரிவர் ஐலாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல நிறைய ரிவர்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து ஒன்னோட ஒன்று அங்கங்க மர்ஜ் ஆகுறதுனால நமக்கு ரிவர் ஐலாண்ட்ஸ் வந்து உருவாகும். அதுல ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஐலாண்ட் இஸ் தட் மஞ்சுலி, ரைட். ஸோ Manjuli or Manjuli, and it is the second largest riverine islands of the world, right. And இதோட மேஜர் tributaries யார் அப்படின்னா திகாங், லோஹித், சுபன்ஸ்ரீ, டீஸ்டா, மேக்னா. அண்ட் இந்த மேக்னா ரிவர் தான் நம்ம வந்து அசாம்ல பாரக்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் மானஸ், ரைட். ரிவர் பானஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ரிவர் கங்கா. இதே இது ரிவர் மானஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ரிவர் பிரம்மபுத்திரா, ரைட். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் பிரம்மபுத்திரா? Yes, ma'am. Okay, it is starting at Kailash rangeல செம்மையங்தங் அப்படிங்கிற கிளேஷியர்ல இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டிபெட்ல இட் இஸ் நோன் அஸ் சங்போ. அண்ட் சைனால இட் இஸ் கால்ட் அஸ் யார்லங் ஜன்போ. அண்ட் டிபெட்ல இட் வில் பி ஃபார்மிங் சம் கிராண்ட் கேன்யான், ரைட். ஸோ இது வந்து நாம்சா பர்வாங்கிற ரீஜியன்ல சவுத்வர்டு பெண்ட் ஆகும். அண்ட் இட் வில் பி என்டரிங் இன்டு அருணாச்சல் பிரதேஷ் அட் திஹாங் ரிவர், ரைட். அண்ட் இது நார்த்ல இருந்து திபாங் ரிவர் ஜாயின் ஆகும், சவுத்ல இருந்து லோஹித் ரிவர் ஜாயின் ஆகும். இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம வந்து பிரம்மபுத்திரான்னு சொல்லி சொல்றோம். இதே பங்களாதேஷ்ல இட் வில் பி என்டரிங். அண்ட் ஜமுனா டீஸ்டாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ரிவர் என்னன்னு கூப்பிடுறோம் அப்படின்னா we are calling it as ஜமுனா, ரைட். அண்ட் இந்த கங்கா, மேக்னா எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல போய் டிஸ்சார்ஜ் பண்ணிடும் அந்த வாட்டர் எல்லாம். அப்படி பண்ணும்போது இங்க நமக்கு நிறைய ரிவரின் ஐலாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட். One such island is that Manjuli, and it is the second largest riverine island. Major tributaries வந்து திகாங், லோஹித், சுபன்ஸ்ரீ, டீஸ்டா, மேக்னா அண்ட் மானஸ். நெக்ஸ்ட் இஸ் tributaries of பிரம்மபுத்திரா. மேஜர் tributary டீஸ்டாங்கிறது வந்து பிரம்மபுத்திராவோட மேஜர் tributary, ரைட். அண்ட் இது வந்து சிக்கிம்ல ஸ்டார்ட் ஆகும். இட் இஸ் ஆல்சோ நோன் as the lifeline of Sikkim, right. Because major of the population are depending upon this river. And next is river Lohit, and it is a tributary of Brahmaputra. இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் வழியா உள்ள வரும். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சத்யா டவுன்ல இட் வில் பி மர்ஜிங் வித் திஸ் பிரம்மபுத்திரா, ரைட். இது வந்து சவுத்ல இருந்து தான் வரும். இட் வில் பி மர்ஜிங் வித் திஸ் பிரம்மபுத்திரா. அண்ட் திபாங் ரிவரா உள்ள வருமா, நார்த்ல இருந்து திஹாங் ரிவரும் இந்த லோஹித் ரிவரும் சேர்ந்து இந்த திகாங் அண்ட் லோஹித் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பிரம்மபுத்திராவா மர்ஜ் ஆயிடும். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் திஸ் லோஹித், திபாங் அண்ட் திகாங்? Yes. ஓகே. Next, this is all about Brahmaputra. Next நம்ம பார்க்க போறது வந்து peninsular rivers, right. So which is flowing in Arabian Sea. Arabian Seaல அதோட discharge எல்லாம் கொடுக்கும் இல்லையா, which means like this is north, south, east and west. East to westல flow ஆகக்கூடிய rivers பத்தி இப்ப பார்க்கிறோம், right. And some of the rivers are Luni. Where we have discussed this Luni river? ராஜஸ்தான் டெசர்ட். Great Indian Desert படிக்கும்போது நம்ம பார்த்தோம் Luni is the prominent river in those region அப்படின்னு. And next is Sabarmati, river Mahi, Narmada and river Tapi, right. Let's see this one by one. First is river Luni. It is a desertic river, right. It is also called as the Saharmadi, and it is rises in the Aravalli range உடைய western slope ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இது originate ஆகும், right. And it will be entering into the
ரன் ஆஃப் கட்ச் ரீஜியன் குஜராத்ல வந்து இட் வில் பி கோயிங் இன்சைட். அண்ட் இது ஈவன் தோ சலினிட்டி ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த ரீஜியன்ல வந்து இதெல்லாம் மேஜர் ரிவர், ரைட்? ஸோ இதன் வழியா தான் நம்ம அங்க இரிகேஷன்லாம் வந்து நடக்குது. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லூனி. லூனி வந்து இட் இஸ் ஃப்ளோயிங் இன் அரேபியன் சி அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். இட் இஸ் அ டெசர்டிக் ரிவர். இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் அண்ட் இட் வில் பி என்டரிங் ரன் ஆஃப் கட்ச் இன் குஜராத். அண்ட் இது வந்து ஹை சலினிட்டி இருக்கக்கூடிய ரிவர் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் சபர்மதி, ரைட்? சபர்மதிங்கிறது வந்து தேபார் லேக்ல இருந்து ஆரம்பிக்கும். இட் இஸ் ஃப்ரம் திஸ் ஆரவல்லி ரேஞ்ச். எக்ஸாக்ட்லி இட் இஸ் இன் ராஜஸ்தான். இதோட ரூட் என்ன அப்படின்னா உதய்பூர், கல்ஃப் ஆஃப் காம் அண்ட் next it is entering into Arabian Sea which is forming some estuaries, right? What is estuary? Salt water, fresh water. மிக்ஸ் ஆகக்கூடிய ரீஜியன். இதுக்கு முன்னாடி பார்த்தா லூனி ரிவர் வந்து ஆல்ரெடி அது சால்ட் வாட்டர் தான். பிகாஸ் அது வந்து டெசர்ட்ல இருக்கிறதுனால ஜாஸ்தி எவாபரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்க வந்து சலினிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும், ரைட்? அண்ட் இங்க வந்து சபர்மதி ரிவர் வந்து இட் இஸ் ஃபார்மிங் சம் எஸ்டரி. அதுக்கப்புறம் தான் அது வந்து அரேபியன் சீல போய் டெபாசிட் ஆகும், லைக் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய வாட்டரை. நெக்ஸ்ட் இஸ் ரிவர் மாஹி, ரைட்? இதுக்கு முன்னாடி பார்த்த லூனி ரிவரும் சபர்மதி ரிவரும் இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் திஸ் ஆரவல்லி ரேஞ்ச். நவ் மாஹி இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் திஸ் விந்தியா ரேஞ்ச், ரைட்? இட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் அண்ட் இட் இஸ் draining the Gulf of Cambay region. Next is river Narmada. இது எங்க ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா லைக் அமர்கண்டக்ல இட் இஸ் ஆரிஜினேட்டிங், ரைட்? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் Rewa river, right? And also it is flowing through Rift Valley of Vindhya and Satpura, right? Vindhya and Satpura இடையில இருக்கக்கூடிய Rift Valley வழியா நமக்கு இந்த நர்மதா will be going. And west flowing riverலயே வந்து ரொம்ப லாங்கஸ்டா இருக்கிறது வந்து நமக்கு இந்த நர்மதா ரிவர் தான். It is also called as the lifeline of Madhya Pradesh. Which river is called as lifeline of Sikkim? Teesta. It is the largest tributary of Brahmaputra. And next is that, okay, in the Narmada river வந்து it is forming some falls, right? That is Daunder falls in Jabalpur and இதோட tributaries வந்து Tawa, Kolar and Hiran river. இது எல்லாமே வந்து நர்மதா உடைய tributaries. And next is Aliabet, right? It is the island, ஒரு estuaryல இருக்கக்கூடிய largest island, right? This is the largest island in estuary. Its name is Aliabet and famous projects were Sardar Sarovar Dam, Maheshwar Dam and Indira Gandhi Sagar Dam. இது எல்லாமே வந்து நர்மதா ரிவர்ல இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்டான ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ரிவர் தாவா. இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா சாத்புரா ரேஞ்ச்ல ஆரம்பிக்குது, ரைட்? சாத்புரா ரேஞ்ச்ல இட் இஸ் ஆரிஜினேட்டிங். நர்மதாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி வந்து ரிவர் தாவா, ரைட்? அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லேயே வந்து இருக்கிறதே லாங்கஸ்ட் ஆனது வந்து நர்மதா. தாவாங்கிறது வந்து நர்மதாவுடைய லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி. And next is river Tapi. It is originating in Mahadev Hills, right? It is also located in this Satpura range. And இதோடைய ரூட் பார்த்தோம் அப்படின்னா that is Madhya Pradesh, Maharashtra, then Gulf of Kambat, that is Cambay, அதுக்கப்புறம் அரேபியன் சீ வழியா போயிடும், ரைட்? அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபேமஸ் ப்ராஜெக்ட் வந்து உகாய் டேம் அண்ட் கக்ராப்பர் டேம், ரைட்? Let's see this once again. First is river Luni, right? இது வந்து டெசர்டிக் ரிவர் அண்ட் இது வந்து ஆரவல்லி ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? அண்ட் இது வந்து ஹை சலேனா இருந்தாலும் இட் இஸ் சர்விங் த ரீஜியன். நெக்ஸ்ட் இஸ் சபர்மதி. இதுவும் ஆரவல்லி ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதோட பார்ட் பார்த்தோம் அப்படின்னா உதய்பூர், கல்ஃப் ஆஃப் காம்பக் அண்ட் அரேபியன் சி, ரைட்? நெக்ஸ்ட் இஸ் மகாநதி. மாஹி. இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் விந்தியா ரேஞ்ச், ரைட்? எதன் வழியா போகுது அப்படின்னா எம்பி, ராஜஸ்தான், குஜராத் அண்ட் கல்ஃப் ஆஃப் காம்பே. நெக்ஸ்ட் இஸ் நர்மதா. இது வந்து அமர்கண்டக்ல வந்து இட் இஸ் ஆரிஜினேட்டிங் அண்ட் இது வந்து இந்த விந்தியாக்கும் சாத்புராக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிஃப்ட் வேலி வழியா இது வந்து போயிட்டு இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரேவா ரிவர், ரைட்? இதோட ரூட் வந்து மத்திய பிரதேஷ், குஜராத் அண்ட் குஜராத்ல பரூச்ங்கிற பிளேஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கல்ஃப் ஆஃப் காம்பக், நெக்ஸ்ட் அரேபியன் சி. இருக்கிறதுலே வந்து லாங்கஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்து நமக்கு நர்மதா தான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி லைஃப் லைன் ஆஃப் மத்திய பிரதேஷ். அண்ட் இங்க இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இந்த எஸ்டரி இஸ் அலியாபெட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ரிவர் தாவா. இது வந்து நர்மதா ரிவருடைய லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி. நெக்ஸ்ட் இஸ் தட் ரிவர் தாப்பி. இட் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் மகாதேவ் ஹில்ஸ், ரைட்? அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபேமஸ் ப்ராஜெக்ட் வந்து கக்ராப்பர் டேம் அண்ட் உகை டேம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் பெரியார். இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரிஜினேட் ஆகுது. இட் இஸ் ஃப்ரம் கேரளா அண்ட் இது வந்து வெஸ்ட் வெயிட்ல போயிட்டு அண்ட் வெஸ்ட் சைட்ல போய் அரேபியன் சீல இது வந்து ட்ரெயின் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவர் தாவா. And we have discussed this. Next is Tapi. We have discussed this. Okay.
இது வரைக்கும் பார்த்தது வந்து east to west, right? Now we are going to discuss about west to east. Shall we tell one time, like west flowing rivers line then east to west flowing rivers? What is the first one? Luni, Luni river. Second one? Sabarmati, Okay. Next, Mahi, Mahi. Narmada, Narmada. Tava, தாவா வந்து இதோட tributary. தருதும் பார்த்தோமா? Tapti, ஓகே. லூனிங்கிறது என்னது? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, இல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. Desertic river, டெசர்டிக் ரெயின். ஓகே. அதோட அது சலைனா இல்ல ஃப்ரெஷ் Salem, வாட்டர்? சலை. ஓகே, அது போடுவாங்க. சபர்மதி. Does Luni form any estuary? no, Okay. Next is Sabarmati. இதுவுமே ஆரவல்லி ரேஞ்சில தான் ஸ்டார்ட் ஆகும். It will be forming some estuaries, right? இது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது it is forming some estuary. Next is river Mahi. No need to mention anything regarding Mahi. And next is Narmada. Narmada பத்தி ஏதாவது 2 பாயிண்ட் சொல்லுங்க. longest west flowing river, ஓகே. நெக்ஸ்ட் lifeline of Madhya Pradesh, லைஃப் லைன் ஆஃப் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் இஸ் பெரியார். western Ghats la originate ஆகும். ஓகே. கேரளா ஒரிஜினேட் ஆகி அப்படியே வந்து அரேபியன் சீக்குள்ள போயிடும். It will be forming estuaries. Okay, enough. Let's discuss about west to east flowing rivers in the peninsular region, right? First is Mahanadi. இது ஆரம்பிக்கிறது வந்து தண்டகாரண்யா ஹில்ஸ். தண்டகாரண்யா எங்க கிராஸ் பண்ணும் இன்னைக்கு? Plateaus, பிளாட்டியூஸ்ல, ரைட்? ஸோ ஓகே, இதோட ஃப்ளோ ரூட்ஸ் வந்து சத்தீஸ்கர், ஒரிசா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால், ரைட்? இங்க இருக்கக்கூடிய ஃபேமஸ் ப்ராஜெக்ட் வந்து ஹீராக்கன் டேம், ரைட்? ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லொகேஷன் வந்து யூ நீட் டு சர்ச் இன் கூகுள், ரைட்? அங்க என்ன ரீசன்ட் டேஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கைண்ட்லி கோ த்ரூ இட். ஹீராக்கன் டேம்ல. நெக்ஸ்ட் இஸ் பென்கங்கா, ரைட்? இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் திஸ் அஜந்தா ஹில்ஸ் அண்ட் தட்ஸ் இட். இது வந்து ரிவர் வர்தாவுடைய ஒன் ஆஃப் தி tributary. இது வந்து finally it will be merging into Godavari. And next is river Krishna, right? You need to remember Mahanadi and next we will be discussing about Krishna. This is not so important. Penganga and Krishna வந்து இந்த origin ஆகுது வந்து இந்த Western Ghats மகாபலேஸ்வர்ல வந்து it is originating and it will be flowing through Maharashtra, Andhra Pradesh and then directly to Bay of Bengal. இங்க இருக்கக்கூடிய ஃபேமஸான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொய்னா டேம் அண்ட் துங்கபத்ரா. இந்த கொய்னா டேம் இருக்கு இல்லையா, லைக் இங்க ஒரு எர்த்குவேக் வந்து நடந்திருக்கும். இட் இஸ் அ மேஜர் எர்த்குவேக், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் துங்கபத்ரா, ஸ்ரீசைலம் அண்ட் நாகார்ஜுனா சாகர் டேம், ரைட்? யூ நீட் டு ரிமெம்பர் கொய்னா அண்ட் துங்கபத்ரா, அது மட்டும் ஞாபகம் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் இஸ் துங்கபத்ரா. இட் இஸ் அ மேஜர் ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா. இதுவுமே வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் ஆரிஜினேட் ஆகும். Next is river Bhima. It is rising from this Balakat range, right? It is in Maharashtra. And next is river Kaveri. இது வந்து Brahmagiri hills வந்து originate ஆகும் from this Western Ghats. It is in Karnataka. And Karnataka, Kaveri Pattinam, which is in Tamil Nadu and Bay of Bengal. It is a perennial river, right? And it will be forming some Sivasundaram waterfalls. And இங்க இருக்கக்கூடிய ஃபேமஸான ப்ராஜெக்ட் வந்து மேட்டூர் டேம் அண்ட் கிருஷ்ணராஜா சாகர் டேம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பென்னார். இது வந்து கர்நாடகாவில் ஆரம்பிச்சு கிருஷ்ணாக்கும் காவேரிக்கும் இடையில it will be flowing. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வைகை, பழனி ஹில்ஸ்ல ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து ஒரு சீசனல் ரிவர் தான், தமிழ்நாடு வழியா போறது மதுரையில. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் it will be draining in Gulf of Mannar. And the Gulf of Mannarல we are having this coral reefs. We will be discussing in our next class. Okay, these are the things with respect to peninsular rivers. என்னெல்லாம் பார்த்தோம் peninsular riversல? காவேரி, வைகை and Tungabhadra, Krishna, Bhima, next Penganga, Godavari, Mahanadi. அவ்வளவுதானே? Okay. Next thing is that, okay, what is, this is some important points here. Himalayan rivers. There is a term called antecedent drainage, right? Can anyone tell what is it?
ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. இப்போ அந்த ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ரிவரை விட அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் ஓல்டர் தென் தி லெசர் ஹிமாலயாஸ், ரைட்? அண்ட் ஷிவாலிக்ஸ் ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் ஓல்டர் தென் தி ஸ்ட்ரக்சர்ஸ் தே கட் அக்ராஸ், ரைட்? அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை விட அந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து தே ஆர் ஓல்டர் இன் நேச்சர். ஆன்டிசிடென்ட்னா அந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, லைக் அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் ஆர் அந்த ரிவர், அது வந்து அங்க இருக்கக்கூடிய மலை மற்ற சர்ஃபேஸை விட இந்த ட்ரைனேஜ் எல்லாமே வந்து ரொம்ப ஏஜ்டா இருக்கும், ரைட்? அது விச் மீன்ஸ் இது முன்னாடியே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அண்ட் லேட்டர் ஆன் இது எல்லாமே இப்போ ஃபார்ம் ஆனதா இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ். புரியலையோ? ஓகே, we shall see this antecedent drainage and peninsular drainage பத்தி நாளைக்கு பார்த்துக்கலாம். Now we shall focus this west flowing rivers and east flowing rivers, right? west flowingலாம் எங்க போய் drain பண்ணும்? இந்த பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே வந்து பே ஆஃப் பெங்கால்ல போய் அதோட வாட்டர் எல்லாமே டிஸ்சார்ஜ் பண்ணும். அண்ட் ஜென்ரலி இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இட் வில் பி ஃப்ளோயிங் த்ரூ திஸ் ரிஃப்ட் வேலிஸ், ரைட்? அண்ட் அதனால நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா இங்க டெல்டாஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. அதே இது ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் வச்சு போறதுனால நமக்கு அந்த இடத்துல வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லைக் டெல்டாஸ் வில் பி ஃபார்மிங் தேர். அண்ட் இங்க வந்து ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்காது. அதே மாதிரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பார்க்கும்போது இங்க ட்ரிபியூட்டரிஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் ரிலேட்டிவ்லி இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்து இட் இஸ் யங் இன் நேச்சர் அண்ட் இந்த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்து இட் இஸ் குவைட் ஓல்டு இன் த சென்ஸ் அங்க என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய எரோஷன் நடந்திருக்கும். அதனாலதான் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து மலையை கட் பண்ணிட்டு போறதை நம்ம பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு மார்னிங் கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து நான் கண்டினியூஸா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து அந்த மவுண்டெயினஸ் ரீஜன்ஸ் வந்து கட் பண்ணி போற மாதிரி தான் நமக்கு இருக்கும், ரைட்? And this west flowing rivers are relatively younger in nature and the east flowing rivers வந்து it is quite older in nature, right? ஜென்ரலா இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எஸ்டரீஸ் தான் ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் இங்க இருந்து ரிவர் வாட்டர் போகும், இது ஃப்ரெஷ் வாட்டர். அங்க ஆல்ரெடி என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு மெரைன் வாட்டர் இருக்கும் விச் இஸ் சால்ட் இன் நேச்சர். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல எஸ்டரீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே டெல்டா வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது. இங்க நமக்கு நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரிஸா மாறி கொண்டு போய் டெபாசிட் பண்ணும். இதோட டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து டெபாசிட் பண்றதுனால நமக்கு இங்க வந்து டெல்டா ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இவங்களோட வேலி ஃப்ளோர் வந்து சீ லெவலை விட ஹைட்டா இருக்கும், ரைட்? ஆனா இவங்களோட வேலி ஃப்ளோர் இருக்கு இல்லையா, லைக் அந்த ரிவர் வேலி வந்து எக்ஸாக்டா அந்த சீ லெவலோட மெர்ஜ் ஆகி தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே அளவுல தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் லைக் இது வந்து ரொம்ப இட் வில் பி கோயிங் லைக் திஸ், ரொம்ப ஷிஃப்டா அது வந்து போகும். ஆனா இங்க அப்படி இருக்காது. இங்க வந்து ரொம்ப ஸ்லோ ஆகி பிகாஸ் இங்க ஒரே லெவலா இருக்கிறதுனாலயும் இங்க செடிமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லைக் டெல்டா ரீஜியன்ஸ்ல இருந்து இட் வில் பி லைக் ஃப்ளோயிங் இன் சம் ஸ்லக்கிஷ் வே இன்டு தி சீ, ரைட்? This is with respect to west flowing rivers and the east flowing rivers, right? இந்த ஒன்னு மட்டும் இருக்கு. Let's see this now. Okay. இங்க நம்ம பார்க்க போறது வந்து ஹிமாலயன் ரிவர்ஸும் பெனின்சுலர் ரிவர்ஸும் இப்ப பாக்குறோம், சரியா? ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லா இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிவர்ஸ் வந்து இந்த அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை விட கொஞ்சம் வயசானது, which means அதுக்கு முன்னாடியே இது ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? This is with respect to Himalayan rivers. இப்போ நம்ம பார்க்கிறது peninsular rivers. இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த மவுண்டெயின், பிளாட்டியூ, இது எல்லாமே வந்து இந்த ரிவர் வேலியோட வயசானதா இருக்கும். புரியுதா இப்போ? ஓகே. Now antecedent drainage and Himalayan rivers are older than the lesser Himalayas. அங்க இருக்கக்கூடிய மலையை விட இந்த ரிவர்ஸ் வந்து it is quite older, right? And Shivalik Himalayan rivers, right? Shivalik regions இருக்கக்கூடிய Himalayan riversமே வந்து they are older than the structures they cut across. அவங்க கட் பண்ணிட்டு வர ஸ்ட்ரக்சரை விட இவங்க வந்து அந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து they are quite முன்னாடியே ஃபார்ம் ஆனது, ரைட்? அண்ட் தீஸ் ஆர் பெரினியல் ஃப்ளோயிங் ரிவர். வருஷம் ஃபுல்லா இங்க இருக்கும். ஒண்ணு மழை பெய்யறதுனால அங்க தண்ணி இருந்துட்டே இருக்கும், இல்ல அப்படின்னா கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எப்பவுமே இங்க வாட்டர் ஃப்ளோ வந்து இருந்துட்டே இருக்கும், ரைட்? அண்ட் தீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, லைக் இந்த ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம் வந்து இது வந்து ஜியாலஜிக்கலி யங் இன் த சென்ஸ்
இது இப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கணும். அதுவும் இல்லாம இதுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ கேங்கஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகும். இது நமக்கு அந்த மாதிரி பெனின்சுலர் பிளாட்டியூ வந்து கிடையாது. ரிலேட்டிவ்லி அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் ஓகே, இது எல்லாமே வந்து நார்தர்ன் பிளைன்ஸ்ல அலுவியல் சாயில்ஸ் டெபாசிட் பண்றதுக்கு நமக்கு இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஹைட்ல இருந்து வரதுனால இது வந்து ஹிட் ஆகிற இடத்துல வந்து we are having this valley and all deep valley gorges எல்லாமே வந்து இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டென்சிவ் எரோஷன். நமக்கு ரொம்ப ஃபோர்ஸா வாட்டர் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல டீப் வேலிஸ் கார்ஜஸ் எல்லாமே இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அண்ட் இது இப்படி ரொம்ப தூரம் வரதுனாலையும் எப்பவுமே இங்க தண்ணி இருந்துட்டே இருக்கிறதுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய குவான்டிட்டிஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் வந்து இது வந்து ஜென்ரேட் பண்றது. அதே மாதிரி டெல்டாஸ் வந்து ஃபார்ம் பண்றது. அதே மாதிரி இங்க வந்து வருஷம் ஃபிளட் வந்துட்டே தான் இருக்கு, ரைட்? அண்ட் அதே மாதிரி இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சிக்னிஃபிகண்டா ஒரே கோர்ஸ் மட்டும் கிடையாது. இந்த வழிதான் அந்த வழியில மட்டும்தான் அது போயிட்டே இருக்காது, ரைட்? ஸோ இட் வில் பி சேஞ்சிங். சில இடத்துல இட் வில் பி மேண்ட்ரிங் அண்ட் இது அப்படியே கட் டவுன் ஆகி இங்க ஒரு ஆக்ஸ்போ லேக் வந்து ஃபார்ம் ஆயிரும், ரைட்? சில இடத்துல வந்து பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் குவைட் அன்பிரடிக்டபிள், ரைட்? அண்ட் அதே மாதிரி இந்த ரிவர் வந்து இட் இஸ் ஹேவிங் சம் டீப் பேசன்ஸ் அண்ட் கேட்ச்மெண்ட் ஏரியா இந்த சென்ஸ் லைக் ஜாஸ்தி செடிமெண்ட்ஸ் வந்து அதால ஹோல்ட் பண்ண முடியும். அதோட ஏரியா வந்து ரொம்ப ஜாஸ்தி. Is it clear regarding Himalayan rivers? Yes, ma'am. Okay, next is peninsular drainage, right? So இது வந்து it is geologically older, right? Superimposed drainage வந்து first நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ரிவர் வேலிஸோட தே ஆர் ஓல்டர், ரைட்? ஸோ இதுல ஃப்ளோ வந்து நமக்கு பெரிய எல்லாம் கிடையாது. எப்போ அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கோ அப்பதான் நமக்கு இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிவர் ஃப்ளோ வந்து இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ரிவர்ஸ்ல. அண்ட் இதோட கோர்ஸ் ஆஃப் ஃப்ளோமே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வெஸ்டர்ன் கோஸ்ட்ல ஆரிஜினேட் ஆகும். அங்க வந்து கோஸ்டே ரொம்ப கம்மி தான். வெஸ்டர்ன் கோஸ்டல் வந்து இருக்கிறதுலே நேரோவெஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்க ஆரிஜினேட் ஆகி இங்க போய் என்ன ஆயிரும் அப்படின்னா முடிஞ்சிடும், ரைட்? ஸோ இட் வில் பி ஃப்ளோயிங் த்ரூ திஸ் கிரானைட்டிக் சாயில்ஸ், ரைட்? அண்ட் ஆல்சோ லைக் இங்க ரொம்ப கம்மியான எரோஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதனால நமக்கு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லைக் சின்ன வாட்டர் ஃபால்ஸ், டெல்டாஸ், எஷுரிஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் டோட்டலா. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் பெனின்சுலர் drainage. That's all regarding Indian rivers. Is it clear? புரிஞ்சா? Yes, ma'am. Okay. Okay, that's all for today. And நாளைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்? மார்னிங் கிளாஸ்ல ஓஷனோகிராஃபியா இல்ல பயோஜியோகிராஃபியா? What do you want to see? பயோஜியோகிராஃபி பார்க்கலாம். பயோஜியோகிராஃபி. ஏன் ஓஷனோகிராஃபி பிடிக்கலையாப்பா?